Yes, happy evening, everybody. Today, last class today, continuation, Unit 8, Part 2 material. So, the last class, வந்து நம்ம எதுக்கு ரிலேட்டடாக நம்ம பார்த்தோம்னா ஜென்ரலாக மெயினாக வந்து செல் மீடியேட், அதுக்கு முன்னாடி ஹியூமரல் மீடியேட்டட் இம்யூனிட்டி அண்ட் செல் மீடியேட்டட் இம்யூனிட்டி அண்ட் ஆன்டிஜன் ஆன்டிபாடி ரியாக்ஷன், ஆன்டிஜன் ஆன்டிபாடி ரியாக்ஷன் அண்ட் டாலரன்ஸ் ஆல்சோ. இதுல வந்து ஆன்டிஜன் ஆன்டிபாடி ரியாக்ஷன்ல ஷுவரா கொஸ்டின்ஸ் கண்டிப்பா கேட்க வாய்ப்பு நிறைய இருக்கு. அதுல வந்து மெயினா ஆன்டிஜன் ஆன்டிபாடி ரியாக்ஷன்ல அதுல எப்படி ரியாக்ஷன் நடக்குது, அது அந்த ரிலேட்டடா கொஞ்சம் நல்லா பார்த்துப்பாங்க. சரியா? வேக்சின்ஸ், அதுக்கு அடுத்த டாபிக் நம்ம வந்து ஹியூமரல் அண்ட் செல் மீடியேட்டட் இம்யூனிட்டி, அதுக்கு ரிலேட்டடா ரெகுலேஷன் ஆஃப் இம்யூன் ரெஸ்பான்ஸ், டாலரன்ஸ், ஆன்டிஜன் ஆன்டிபாடி ரியாக்ஷன். நெக்ஸ்ட் மொத்தமே மூணு டாபிக் தான். பிசிக்கல் அண்ட் பயாலஜிக்கல் வேக்சினேஷன், இதான் நம்ம சிலபஸ். பிசிக்கல் அண்ட் பயாலஜிக்கல் வேக்சினேஷன் அதான் நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறோம். அதுக்கு அடுத்த டாபிக் வந்து அலர்ஜி. அதுக்கு அடுத்த டாபிக் கான்ஜெனிட்டல் இம்யூனோ டெஃபிஷியன்சி. மூணு டாபிக் தான் இம்யூனோ அலர்ஜி முடிஞ்சிடும். அது கான்ஜெனிட்டல் இம்யூனோ டெஃபிஷியன்சி டிசீஸ் லாஸ்ட் இயர் வந்து எய்ட்ஸ், கான்ஜெனிட்டல் இம்யூனோ டெஃபிஷியன்சி லாஸ்ட் இயர் கேட்டாங்க. மற்றபடி வேக்சின் அலர்ஜியோட லாஸ்ட் இயர் கேட்கல. ஆனா 2019 அலர்ஜி கேட்டாங்க. சரியா? ரைட். ஸோ நான் பேசுறது தெளிவா கேட்கும்னு நினைக்கிறேன். டிஸ்பிளேவும் காமிச்சிருக்கேன். ஏதாவது இஷ்யூ இருந்தா சொல்லுங்க, இல்லை நான் அப்படியே கண்டினியூ பண்றேன். ரைட். ஸோ இதுல நம்ம வந்து ஃபர்ஸ்ட் டாபிக் வந்து வேக்சினேஷன். சரியா? தடுப்பூசி கேட்கறாங்க கொஸ்டின். சில வருஷம் கேட்கறாங்க, சில வருஷம் விட்டுறாங்க. ஏன்னா மினிமம் என்ன எல்லா டாபிக் கேட்டா தான், எல்லா டாபிக் டச் பண்ணாதான் எல்லா கொஸ்டின்ஸ் கிடைக்கும். நம்ம வந்து கேட்கறதே ரொம்ப மினிமம் கொஸ்டின்ஸ், 7 கொஸ்டின் 6 கொஸ்டின், ஏதாவது ஒரு டாபிக் வந்து மிஸ் ஆகத்தான் செய்யும். அது ஒண்ணுமே நம்ம செய்ய முடியாது. சரியா? ரைட். ஸோ வேக்சின் அண்ட் வேக்சினேஷன் ஆர் இம்யூனைசேஷன் அப்படின்னு சொல்றது. பேஜ் நம்பர் யூனிட் 8 மெட்டீரியல் பார்ட் 2, பேஜ் நம்பர் 53. ஸோ வேக்சின், இந்த வேக்சின் சொன்னாலே நம்மளுக்கு டக்குன்னு நவடேஸ் நமக்கு ஒரு வேர்டு, ஒரு டிசீஸ் அப்படின்னு சொன்னா கொரோனா தான் ஞாபகம் வரும். சரியா? அவ்வளவு ஃபெமிலியர் வேக்சினேஷன்ல, அப்போ அவ்வளவு ஃபெமிலியர் ஆயிடுச்சு ஒரு கப்பல் ஆஃப் பிஃபோர். ரைட். த ஆன்டிஜன் ஆர் ஆன்டிபாடி, தட்ஸ் அ பேசிவ் இம்யூனைசேஷன் ஆஃப் மாலிகூல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இட் யூஸ் டு தட் கன்ஃபார்ம் த ப்ரொடெக்ஷன், த மோஸ்ட்லி இட்ஸ் அகைன்ஸ்ட் தட் இன்ஃபெக்ஷன். இதை பத்தி நம்ம லைட்டா ஃபர்ஸ்ட் ஒரு டாபிக், அதாவது நம்ம எதுக்கு ரிலேட்டட்னா இம்யூனைசேஷன்ல பேசிவ் இம்யூனைசேஷன், அந்த ரிலேட்டட் ஒரு டாபிக்ல அந்த இடத்துல லைட்டா ரொம்ப டீட்டெயிலா வேக்சினை பத்தி சொல்லல, பட் ஓரளவு நம்ம வேக்சினேஷன் பத்தி சொன்னோம். சரியா? த அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் வேக்சின் வி ஆர் கால்ட் அஸ் வேக்சினேஷன். வேக்சின் போட்டுக்கிட்டா இருக்கிறது வேக்சினேஷன் அப்படின்னு சொல்றோம். வேக்சின் ஜெனரலி இட்ஸ் கில்ட் maybe it's a neutralize that infective agent, any one agent or antigen, அதை வந்து கொல்லப்படும், இல்லைன்னா அதை நியூட்ரலைஸ் பண்ணிடும். சரியா? வேக்சின் சொன்னோன்னு நம்மளுக்கு ஞாபகம் வர்றது வந்து எட்வர்ட் ஜென்னர் தான். ஏன்னா இவர் தான் இட் யூஸ் த கௌபாக்ஸ் வேக்சின் டு இனாக்குலேட் தட் ஹியூமன் ஃபார் ப்ரொடெக்ஷன் ஆஃப் ஸ்மால் பாக்ஸ் டிசீஸ். சின்னம்மைன்னு சொல்றோம் பாத்தீங்களா, அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் எட்வர்ட் ஜென்னர் அதுக்கு வேக்சினேஷன் கண்டுபிடிச்சிருந்தாரு. அதுதான் நம்ம வேக்சின் சொன்னாவே அதோடைய ரொம்ப டீட்டெயிலா உள்ளது. அதுல பேஜ் நம்பர் 54ல ஃபிகர் நம்பர் 1ல 1 to D டயக்ராம் இருப்பாங்க. ஸோ இது வந்து ஒரு ஆன்டிஜன் சிம்பிள். அதுல என்ன இருக்குன்னு நத்திங், த கேப்சிட் சர்ஃபேஸ் தட் ஆன்டிஜன். ஃபர்ஸ்ட் டயக்ராம் கேப்சிட் உங்களுக்கு தெரியும். ஒரு ஆன்டிஜன்னா ஆன்டிஜனை சுத்தி இருக்கக்கூடிய உரை தான் நம்ம என்ன சொல்லுவோம், கேப்சிட். மெட்டீரியல் பாருங்க 54, பேஜ் நம்பர் 54. சரியா? ஸோ கேப்சிட் அதே மாதிரி இது வந்து கௌபாக்ஸ் வைரஸ், அதுல இருந்து இவர் மெயினா ப்ரிப்பேர் பண்ணார். ஸோ அதுல இருந்து ஸ்மால் பாக்ஸ் வேக்சின் சர்ஃபேஸ் ஆன்டிஜனுக்கு அந்த வேக்சினேஷன் ப்ரிப்பேர் பண்ணாரு. சிம்பிளா சொன்னா முள்ளால் எடுக்கிறது தான் வேக்சின் சொல்லக்கூடியது. இந்த டேர்ம் வேக்சினேஷன் டிரைவ்ட் ஃப்ரம் த லட்டின்ல இருந்து அந்த வார்த்தையை வந்துன்னு சொல்றாங்க. ஸோ ஏன்னா அந்த எட்வர்ட் ஜென்னர் வந்து கௌபாக்ஸ் வைரஸ் அதான் இனாக்குலேட் பண்ணார் பார்த்தீங்களா, கவ், அதுக்குதான் வேக்கா, நாட் வேக்ஸா, வேக்கா. சரியா? அந்த கவுக்கு லட்டின்ல வேக்கான்னு அர்த்தம். ஒன்னு வேக்கா வேக்சின், வேக்சினேஷன் அப்படின்னு நேம் வந்தது. சரியா? வேக்சினேஷன் ஜெனரலி 2 types இஸ் தட், ஆக்டிவ் இம்யூனைசேஷன் அண்ட் பேசிவ் இம்யூனைசேஷன்.
இம்யூனைசேஷன் இது நம்ம ஃபர்ஸ்ட் டாபிக்லயே பார்த்தோம். இம்யூனைசேஷன்ல ஆக்டிவ் இம்யூனிட்டி, பேசிவ் இம்யூனிட்டி அப்படின்னு சொல்றது. சரியா? ஸோ இதுல நம்ம டீட்டெயிலா வந்து பேஜ் நம்பர் 54ல கீழே ஒரு டேபிள் இருக்கும், 55லயும் அடுத்த டேபிள் இருக்கும். இந்த டேபிள் பாருங்க. இந்த டேபிள் பொறுத்தளவு இது வந்து ஒரு வேக்சினேஷன்ல என்னென்ன ஃபர்ஸ்ட் டேபிள் பேஜ் நம்பர் 54ல பாருங்க. பேத்தோஜெனிக் ஆர்கானிசம், டிசீஸ், வேக்சின், மாலிகுல் அண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் இம்யூனைசேஷன். என்ன டைப் ஆஃப் இம்யூனைசேஷன்? இம்யூனைசேஷனை பத்தி நம்ம ஏற்கனவே ஃபர்ஸ்ட் டாபிக்லயே பார்த்துட்டோம். ஆக்டிவ் இம்யூனைசேஷன், பேசிவ் இம்யூனைசேஷன். ஆக்டிவ் இம்யூனைசேஷன் என்ன சொல்லியிருக்கேன்? Any one foreign particle can enter into our body, that immune system will be stimulated. Again, that antigen, it will be antibody will be synthesized. That is active immunization. Passive immunization அப்படி கிடையாது. டைரக்டாவே ஒரு ஆன்டிபாடியை உள்ள செலுத்துறது தான் passive immunization. இதுதான் மெயினா ரெண்டுக்குள்ள டிஃபரண்ட். ஃபர்ஸ்ட் டாபிக்ல இதை பத்தி டீட்டெயிலா பார்த்தோம். இதை சும்மா ஜஸ்ட் நீங்க பாத்துக்கோங்க. என்னென்ன பேத்தோஜெனிக் ஆர்கானிசம் இருக்கு, என்ன டிசீஸ், அது அந்த டிசீஸ்க்கு என்ன டைப் ஆஃப் வேக்சின் நம்ம கொடுக்குறோம், அது என்ன டைப் ஆஃப் இம்யூனைசேஷன் அப்படின்னு சொல்லிட்டு பேஜ் நம்பர் 54 அண்ட் as well as 55ல இந்த டேபிள் இருக்குது. சரியா? அதுல மேக்சிமம் ஆக்டிவ் இம்யூனைசேஷன் தான் இருக்கும். ஏன் சார் இது ஆக்டிவ் இம்யூனைசேஷன்னா, வேக்சின் ஜெனரலி ஃபர்ஸ்ட் டேபிள் இருக்கு பாத்தீங்களா, அது வந்து வைரல், த வேக்சின் அகேன்ஸ்ட் த வைரல் இன்ஃபெக்ஷன். மோஸ்ட்லி பாருங்க, yellow fever, மீசல்ஸ், மம்ஸ், ரூபல்லா எல்லாமே வைரஸ் கேட்டகரி. சரியா? ரெண்டாவது உள்ளது வேக்சின் வந்து ரெண்டாவது டேபிள், அது பேஜ் நம்பர் 55ல இருக்கு பாருங்க. இது மோஸ்ட்லி பாக்டீரியா. அந்த ஆண்ட்ராக்ஸ், காலரா, பெட்டோடிஸ், பிளேக், அது ஃபுல்லா பாருங்க. இது ஃபுல்லா பாக்டீரியா வைரஸ். எனிவே போத் ஆர் தம் தட் ஆன்டிஜென் தான் நம்மளுக்கு. சரியா? உள்ள என்டர் ஆகணும்னா அதுக்கு நம்ம என்ன நடக்கும், என்ன டைப் ஆஃப் இம்யூனைசேஷன் நடக்குதுன்னு சொல்லி சும்மா அந்த டேபிள்ல என்னென்ன டிசீஸ் நீங்க பாத்துக்காங்க போதும், வேற ஒண்ணும் வேண்டாம். வேக்சின் அண்ட் வேக்சினேஷன். ஸோ லாட் ஆஃப் ஒரு 5 ஹெட்டிங்ல டிஸ்கஸ் பண்ண போறோம். ஒன்னு ஆக்டிவ் இம்யூனைசேஷன், பேசிவ் இம்யூனைசேஷன், அதான் இப்படி கொஞ்ச நேரம் முன்னாடி சொன்னேன். ஐ மீன் நாவல் அப்ரோச் ஃபார் தட் வேரியஸ் வேக்சின் அண்ட் வேக்சினேஷன், ப்ராசஸ் ஆஃப் வேக்சினேஷன் எப்படி பண்றாங்க, ஃபியூச்சர்ல இந்த வேக்சினேஷன் கேரக்டரிஸ்டிக்ஸ், ப்ராப்பர்ட்டிஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்றது. ஃபர்ஸ்ட் ஆக்டிவ் இம்யூனைசேஷன் மெக்கானிசம் ஆஃப் தட் ப்ரொடெக்ட் பை தட் லைவ் போலியோ வேக்சின்ஸ். ஒரு ஆக்டிவ் இம்யூனைசேஷன் நான் ஏற்கனவே இதை பத்தி லைட்டா ஹிண்ட் கொடுத்தேன். ஜென்ரலி ஆக்டிவ் இம்யூனைசேஷனுக்கும் பேசிவ் இம்யூனைசேஷன் என்ன சார் பெரிய டிஃபரெண்ட்னா, ஆக்டிவ் இம்யூனைசேஷன் சார் லாங் டேர்ம் இம்யூனிட்டி, லைஃப் லாங், அது ஆல்மோஸ்ட் லாங் டேர்ம் அந்த இம்யூனிட்டி இருக்கும். தட் ஆன்டிஜன் ரியாக்டிவ் டி செல் as well as பி செல்ஸ் ஆன்டிஜன். சரியா? ஸோ பி செல்ஸ் ப்ரொடியூஸ் தட், பி செல் சொன்னாவே உங்களுக்கு தெரியும், தே ப்ரொடியூஸ் த ஆன்டிபாடி அண்ட் as well as தட் இம்யூனோ ஆன்டிபாடின்னு சொல்லலாம், இல்லைன்னா ஐஜி நம்ம என்ன சொல்லுவோம், இம்யூனோகுளோபுலின் அப்படின்னு சொல்லலாம். சரியா? ஆன்டிஜன் ஆர் இம்யூனோகுளோபுலின், சாரி நாட் ஆன்டிஜன், ஆன்டிபாடி. பி செல்ஸ் ஆர் ப்ரொடியூஸ்ட் பை ஆன்டிபாடி ஆர் இம்யூனோகுளோபுலின். ஸோ இதுல என்ன நடக்கும்னா, இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் சிம்பிளா உங்களுக்கு புரியும்படி சொல்றேன். டயக்ராம் இருக்கான்னு பாக்குறேன். ஓகே, யா, சில டிசீஸ் மட்டும் இங்க சொல்லியிருக்கோம், வேக்சினேஷன் சில டிசீஸ் சொல்லியிருக்கோம். சரி, பரவாயில்ல. ஸோ இதுல ஒரு பி செல்ஸ்ன்னு சொல்றோம். ஒரு நார்மலா ஒரு பி செல்ல இருந்து என்ன நம்மளுக்கு ஃபார்ம் ஆகும்னா ஒரு ஆன்டிபாடி ஃபார்ம் ஆகும். சரியா? சரி, எழுத மாட்டேங்குது. ஆன்டிபாடி ஃபார்ம் ஆகும். ஸோ ஆன்டிபாடி ஃபார்ம் ஆகுதுன்னா இது அகேன்ஸ்ட் ஒரு ஆன்டிஜனோட ரியாக்ட் பண்றதுக்காக ஃபார்ம் ஆகும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ சம் டைப் ஆஃப் ஆன்டிபாடி இட் வில் பி ஆக்ட் அஸ் எ மெமரி செல்ஸ். சிலது வந்து மெமரி செல்ஸ் இருக்குமா, அதான் லாங் அண்ட் பெர்மனன்ட் இம்யூனிட்டி அப்படின்னு சொல்லக்கூடியது. என்ன சார் இது மெமரி செல்ஸ்? நிறைய மெமரின்னு நீங்க பிரைன்ல இருக்குன்னு நினைச்சிடாதீங்க. இப்ப சிம்பிளா புரியும்படி ஒன்று சொன்னா, போலியோ வேக்சின் வச்சுக்கோங்களேன். போலியோ வேக்சின் ஒரு சின்ன பிள்ளைக்கு, சின்ன குழந்தைகளுக்கு நம்ம ஓரல் போலியோ டிராப்ஸ் ஊத்தணும். போலியோ வேக்சின்ல என்ன இருக்கும்? போலியோ மைலிட்டிஸ் அப்படின்னா ஒரு வைரஸ். போலியோன்னு சொன்னாவே போலியோ மைலிட்டிஸ் வந்து வைரஸ். அந்த வைரஸை தான் அந்த டிராப், அந்த ஒரு சொட்டோ 2 சொட்டோ 3 சொட்டோ உள்ள ஊத்துறாங்க பாத்தீங்களா, டிராப். அந்த டிராப்ல போலியோவை உருவாக்கக்கூடிய வைரஸ் தான் இருக்கும். அப்ப அந்த குழந்தைக்கு ஊத்தணும்னா என்ன ஆகும்னா, அந்த குழந்தையுடைய பாடி கண்டிஷன்ல எனி ஒன் ஃபாரின், ஏதோ ஒரு ஃபாரின் பார்ட்டிகல் என்டர் ஆயிருக்கு அப்படின்னா அதுக்கு அகேன்ஸ்டா இது ஈவன் தட் போலியோ ஓரல் இருக்கு, இன்ட்ராவீனஸ் இருக்கு, ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? ஸோ அப்ப உள்ள போன உடனே என்ன செய்யும், அட் த டைம் வந்து இட் வில் பி ஆக்ட் அஸ் எ ஆன்டிஜன். உள்ள போன உடனே இம்யூன் சிஸ்டத்தை ஸ்டிமுலேட் பண்ணும். இம்யூன் சிஸ்டத்தை ஸ்டிமுலேட் பண்ண உடனே
சப்போஸ் அந்த எனி சேம் இந்த டைப் ஆஃப் ஆன்டிஜன் அதுலதான் ஒரு இது ஆன்டிபாடியாகவும் இன்னொன்னு வந்து என்ன செய்யும்னா மெமரி செல்ஸாகவும் இருக்கும். நான் சும்மா உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்காக போலியோ சொல்லியிருக்கேன், நீங்க எதனாலும் எடுத்துக்கோங்க. சேம் திஸ் ஆன்டிஜன் அகைன் இட் வில் பி அட்டாக் இன்டு தட், லைக் போலியோவா இருக்கட்டும் இல்ல ஸ்மால் பாக்ஸா இருக்கட்டும். அப்ப ஏற்கனவே ஆன்டிபாடி மெமரி செல்ஸ்ல வச்சிருக்கும். இதே ஒருத்தன் வந்தானடா, அப்ப திரும்ப அதே அவனே தான் திரும்ப வர்றான், இன்னொரு ஆன்டிஜன் வர்றான்னு சொல்லி அவனை ஈஸியா அட்டாக் பண்ணி, அதான் மெமரி செல்ஸ்ன்னு சொல்லக்கூடியது. சரியா? ஸோ மேக்கிங் த டிசீஸ் டு காசிங் தட் ஆர்கானிசம், இட்ஸ் அ வைரலன், இட்ஸ் அ அட்டுனேஷன் அப்படின்னு சொல்லக்கூடியது. சரியா? ரைட். இதுக்கு பேர் தான் ஆக்டிவ் இம்யூனைசேஷன். ஒரு ஆன்டிஜன், ஒரு பாக்டீரியமோ வைரஸோ உள்ள போன உடனே இம்யூன் சிஸ்டத்தை ஸ்டிமுலேட் பண்ணி ஆன்டிபாடியை ஃபார்ம் பண்ணும். அதுல ஒரு சர்டன் பர்சன்டேஜ் வந்து மெமரி செல்ஸா இருக்கும். ஏன்னா சேம் தட் ஆன்டிஜன் வில் பி என்டர் ஈஸிலி டு அட்டாக், அவ்வளவுதான் மேட்டர். சரியா? பேசிவ் இம்யூனைசேஷன் பேஜ் நம்பர் 56ல இருக்கும் பாருங்க. ஆக்டிவ் இம்யூனைசேஷன்னா நான் ஒரு இம்யூன் சிஸ்டத்தை வந்து இதை பத்தி நீங்க ஏற்கனவே ஃபர்ஸ்ட் டாபிக்லயே டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம், ஞாபகம் வச்சுக்கோங்க. பேசிவ் இம்யூனைசேஷன்னா the antibody will be developed. Generally, this antibody against the specific infection organism of one animals, other donor, and the one animal சொல்றது can be injected to the another animal. That persons are recipient. சிம்பிளா உங்களுக்கு புரியும்படி சொல்றேன் பாருங்க. இப்ப ஸ்னேக் வீனம், ஒருத்தர் பாம்பு கடிச்சிருச்சு. அப்ப அந்த பாம்புக்கான வீனத்தை வந்து ஏற்கனவே ஒரு கவுலையோ ரேபிட்லயோ ரேட்லயோ மவுஸ்லயோ ஏதோ இதுல லோ டோஸ் செலுத்தி, அப்ப அந்த கவுல வந்து என்ன ஆகும், அதோட அந்த சீரத்துல வந்து அந்த வீனத்தோடைய ஆன்டி வீனம் வந்து ஃபார்ம் ஆகும், சீரத்துல இருக்கும். அப்ப அந்த சீரத்தையே அப்ப அங்க கவுக்கு என்ன ஆகும், ஆக்டிவ் இம்யூனைசேஷன் நடக்கும். நல்லா கவனிங்க, ஆக்டிவ் இம்யூனைசேஷன் நடக்கும். உள்ள போய் அதுக்கு இம்யூனிட்டி ஃபார்ம் ஆகுது. அப்ப அந்த இம்யூனிட்டில எங்க இருக்கும், அந்த ஆன்டிபாடியில எங்க இருக்குன்னு கேட்டா சீரத்துல இருக்கும். நம்மால என்ன செய்வோம், அந்த சீரத்தை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி ஃபில்டர் பண்ணி நல்லா ப்ராசஸ் பண்ணி ஒரு ஹியூமனுக்கு அந்த ஸ்னேக் கடிச்சிருச்சுன்னு வச்சோங்களேன், டைரக்டா அந்த ஆன்டி சீரத்தையே அவங்களுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்றது. இப்ப புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த ஆன்டிபாடி டெவலப்டு அகேன்ஸ்ட் த ஸ்பெசிபிக் இன்ஃபெக்டட் ஆர்கானிசம். அதை நான் சொன்னேன், கவ், எனி ஒன் அனிமல், அவங்க தான் நம்மளுக்கு டோனார். அதுல இருந்து நம்ம எடுத்துட்டு வந்து அனதர் அனிமலுக்கு கொடுக்குறோம் பாத்தீங்களா, லைக் மேன், தட் இஸ் எ ரெசிபியன்ட். So to achieve the protection against the recipient against that pathogen. அப்ப ஏற்கனவே வந்து அந்த பேத்தோஜனோ அந்த வாட் இஸ் கால்ட் வீனமோ நமக்கு சடனா வந்து அதை கியூர் பண்ணிடும், இல்லை கில் பண்ணிடும், இல்லை நியூட்ரலைஸ் பண்ணிடும். அதுக்கு தான் நம்ம இதை நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, ஆன்டிசீரம் இட் குட் பி யூஸ்ட் ஃபார் வேக்சின் தான். அது பேசிவ் இம்யூனிட்டி. இது வந்து போய் இம்யூன் சிஸ்டத்தை போய் ஸ்டிமுலேட் பண்ணாது. இப்போ ஒருத்தர் பாம்பு கடிச்சிருச்சுன்னா அவனுக்கு போய் ஒரு ஆன்டிஜனை ஒரு வேக்சினேஷன் போட்டு அவனுக்கு அந்த இம்யூனைசேஷன் ஸ்டிமுலேட் பண்ணி அந்த இம்யூன் பாடியில இருந்து ஆன்டிபாடி ஃபார்ம் ஆகிறதுக்கு முன்னாடி ஆள் போய் சேர்ந்துருவான். அப்ப உடனே இட்ஸ் சிம்பிளா சொன்னா என்ன சொல்லலாம் தெரியுமா, இட்ஸ் எ ரெடிமேட் ஃபார்ம், அவ்வளவுதான். ஒரே வார்த்தையில சொன்னா டக்குன்னு போறோமா, ஒரு சர்ட் ஃபாண்ட் இல்லைன்னா ஏதாவது ட்ரெஸ் ரெடிமேட், இப்ப எல்லாமே ரெடிமேட் ஆயிடுச்சு, எதுவுமே தைக்க தேவையில்லை. அந்த மாதிரிதான் இல்ல, நல்லா நீட்டா எடுத்து தச்சு செஞ்சு போடுறது வந்து அது ஆக்டிவ் இம்யூனைசேஷன் மாதிரி. பேசிவ் இம்யூனைசேஷன் அப்படியே போய் ரெடிமேட் ட்ரெஸ் எடுக்கிற மாதிரி, அவ்வளவுதான். இதை விட நான் எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணேன்னு எனக்கு தெரியல. சரியா? சடனா அந்த ப்ராப்ளம் சால்வ் ஆயிடும். தச்சு எப்ப டெய்லர் கொடுத்து எப்ப தச்சு செய்யறது, ட்ரெஸ்ஸை விட டெய்லருக்கு கொடுக்கறது அதிகமா இருக்கும், பர்டிகுலரா லேடிஸுக்கு. சரியா? ஈவன் த ஜென்ஸ் ஆல்சோ. இப்ப யாரும் அந்த மாதிரி பண்றதில்ல, எல்லாம் ரெடிமேட். ஸோ லைக் பேசிவ் இம்யூனைசேஷன். சிம்பிளா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ரைட். ஸோ ஈவன் தட் இது மட்டும் நாம் சிம்பிளா சொன்னா ஆன்டிசீரம், ஐ மீன் நேச்சுரல் இன்ஃபெக்ஷன் மதர் டு ஃபீட்டஸ், அம்மாட்ட இருந்து ஃபீட்டஸ் த்ரூ பிளாசண்டா வழியாக ஆன்டிபாடி போகுது. இட் ப்ரொவைட் த ப்ரொடெக்ஷன் ஆஃப் தட் ஃபீட்டஸ், பர்டிகுலர் IgG, and also that mother milk that is called colostrum, that also induce that immunity. Antiserum நான் ஏற்கனவே ரொம்ப டீடைலா சொல்லிட்டேன். ஸோ அப்போ பேசிவ் இம்யூனைசேஷன்ஸ் ஆர் மீடியேட்டட் பை, இது ஃபுல்லாவே நம்ம கல்ச்சர் பண்ணலாம், ஆன்டிபாடியை உற்பத்தி செய்யலாம், லைக் மோனோக்ளோனல் ஆன்டிபாடி த்ரூ ஹைபிரிடோமா டெக்னாலஜி. நல்லா கவனிங்க, இந்த வார்த்தைல நம்ம ஸ்பெசிஃபிக்கா நம்ம சிலபஸ்ல கிடையாது, பட் வேற CSR அதெல்லாம் உண்டு. ஹைபிரிடோமா டெக்னாலஜி, மோனோக்ளோனல் ஆன்டிபாடி, அப்படியே டாபிக் இருக்கும். மேபி நம்மளுக்கு மாறினா வரதா என்னன்னு தெரியல, பார்ப்போம். ஸோ நீங்க இந்த வார்த்தையை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க, வந்த பின்னாடி பார்த்துக்கலாம். RDNA டெக்னாலஜி, ஹைபிரிடோமா, RDNA டெக்னாலஜி ரீகாம்பினன்ட் DNA டெக்னாலஜி மாதிரி இந்த ஹைபிரிடோமா டெக்னாலஜி ஒரே விதமான ஆன்டிபாடியை உருவாக்குறது தான் ஹைபிரிடோமா டெக்னாலஜி. சரியா? ரைட். இதான் வந்து நம்ம செகண்ட் டாபிக், என்னது, பேசிவ் செகண்ட் டைட்டில் பேசிவ் இம்யூனைசேஷன்.
Right. At the novel approach for the various vaccine and vaccination. Yeah. The new strains of that pathogens. Yeah. சார் பேசி இம்யூனைசேஷன் வந்து ஷார்ட் டைம் மெமரியா சார் இது? ஆமா, எஸ் எஸ். ஓகே சார். ஷார்ட் டைம் மெமரி, அதுல எந்த டவுட் இல்லை. நான் இன்னும் அது தனியா அட்யூனேட்டட் 2 கேட்டகரி இருக்குது, அதை நான் பின்னாடி நான் சொல்றேன். பேசி இம்யூனைசேஷன் பொறுத்தளவு மோஸ்ட்லி தட் பூஸ்டர் டோஸ் தேவைப்படுது, அந்த மாதிரி இருக்குது. இந்த டாபிக் ஃபுல்லா நம்ம எங்க பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் டாபிக்லேயே பார்த்துட்டோம் சார். ஆக்டிவ்க்கு இது லாங் டேர்ம் மெமரினா இது கொஞ்சம் ஷார்ட் டைம் மெமரி மாதிரி. பூஸ்டர் டோஸ் கொடுத்துட்டே இருக்கணும் சார், அந்த டைம் சரி பண்ணும், அவ்வளவுதான். மற்றபடி அது மெமரிலாம் வச்சிருக்காது. அங்க நான் என்ன சொன்னேன், 50% மெமரிக்கு போகும், சேம் திஸ் ஆன்டிஜன் திரும்ப வந்தா உடனே அட்டாக் பண்ணும். இங்க அப்படிலாம் கிடையாது பேசி இம்யூனைசேஷன். சரியா? ரைட். இன்னும் மோர் இன்ஃபர்மேஷன் யூ ரெஃபர் தட் ஃபர்ஸ்ட் டாபிக். சரியா? ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் சார். சரி, இல்லைன்னா ஃபுல் போர்ஷன் வச்சிடலாமா சார் இந்த சண்டே? இம்யூனாலஜி ஃபுல்லா வச்சிடலாமா சார்? வேணாம் சார், ஹெவியா இருக்கு. நோ சார், வேணாம் சார். வேணாம் சார். அப்ப நீங்க இத்தனை நாள் நான் படிக்க சொல்லும் போது என்ன செஞ்சீங்க? படிக்காம இருந்தீங்களா? எப்பயோ முடிச்சுட்டேன் இம்யூனாலஜி. ஃபர்ஸ்ட் டைம் சைக்காலஜிக்கு முன்னாடியே முடிச்சிருந்தோம், அப்பெல்லாம் படிக்கலன்னு நினைக்கிறேன். சரி, ரைட், ஓகே. சரி, ஃபர்ஸ்ட் பார்ட் ஃபுல்லா படிச்சிருங்க, ஏன்னா டைம் இல்லை சார் இப்போ. ஏன்னா இம்யூனாலஜி நான் என்ன பிளான் பண்ணியிருக்கேன்னு சொல்லிடுறேன். இம்யூனாலஜி ஃபர்ஸ்ட் பார்ட் ஃபுல்லா, அதுக்கடுத்து இம்யூனாலஜி ஃபர்ஸ்ட் பார்ட் செகண்ட் பார்ட் ஃபுல்லா ஒரு டெஸ்ட் வைக்கலான் இருக்கேன். அதுக்கடுத்து ஈகாலஜி அண்ட் இம்யூனாலஜி, இம்யூனாலஜி ரிவிஷன் பிளஸ் ஈகாலஜி ஃபுல் போர்ஷன், 8வது யூனிட் ஃபுல் போர்ஷன். இதுல ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், இம்யூனாலஜி மட்டும் கொஸ்டின் பேங்க் கொடுத்துருப்பேன், ஈகாலஜி கொடுத்துருக்க மாட்டேன். 8வது கொஸ்டின் பேங்க் என்ன இருக்கும்னா இம்யூனாலஜி மட்டும். அதை தனியா படிக்கணும், நான் தனியாலாம் டெஸ்ட் வைக்க மாட்டேன், ஏன்னா டைம் கிடையாது. ஏதோ நம்ம இம்யூனாலஜி ஃபுல் போர்ஷன் எப்போ வைக்கிறனோ அதே டைம் அன்னைக்கே வந்து 2 டெஸ்ட் இருக்கும். காலையில ஒரு டெஸ்ட், மதியம் ஒரு டெஸ்ட். ஆஃப்டர்நூன் என்ன இருக்குன்னா கொஸ்டின் பேங்க். இல்லை, 2மே காலையில நான் ஓப்பன் கொடுத்துருவேன், நீங்க எதனாலும் முதல்ல எழுதுங்க. இம்யூனாலஜி ஃபுல் போர்ஷன் டெஸ்ட்டும் இருக்கும், இம்யூனாலஜி கொஸ்டின் பேங்க் டெஸ்ட் இருக்கும். அப்ப அதை நீங்க படிக்கும் போதே கொஸ்டின் பேங்க் சேர்த்து படிச்சிருங்க. ஈகாலஜி வந்து நான் திரும்ப அடுத்தது 9வது யூனிட் நடத்தினப்பறம் தான் ஈகாலஜி டெஸ்ட் வைப்பேன் நான். ஈகாலஜி கொஸ்டின் பேங்க் ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் ஏற்கனவே இதை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன், திரும்பவும் சொல்றேன். அதாவது யூனிட் 1 to 7 வரைக்கும் அந்தந்த ரெஸ்பெக்டிவ் கொஸ்டின் பேங்க் இருக்கும். சரியா? 8 மட்டும் எப்படி இருக்கும்னா, 8 கொஸ்டின் பேங்க் எப்படி இருக்கும்னா ஒன்லி இம்யூனாலஜி தான் இருக்கும், வேற எதுவுமே இருக்காது. சரியா? 8 கொஸ்டின் பேங்க். 9 கொஸ்டின் பேங்க், 9th கொஸ்டின் பேங்க் எப்படி சார் இருக்குன்னு கேட்டா, யூனிட் 8, 9, 10 இந்த 3 யூனிட்ல ஈகாலஜி டாபிக் இருக்கும் தெரியுமா? இதோட எல்லாம் சேர்ந்துதான் இந்த கொஸ்டின் பேங்க். எது கொஸ்டின் பேங்க்? 9 ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது கொஸ்டின் பேங்க் 10 எப்படி சார் இருக்கும் அப்படின்னு கேட்டா, 10 வந்து யூனிட் 9 யூனிட் 10ஓட எவல்யூஷன் மட்டும் இருக்கும். யூனிட் 9 இருக்கும், யூனிட் 10 இருக்கும். நான் யூனிட் 10 இங்க நடத்த முன்னாடியே இந்த ஈகாலஜி கொஸ்டின் பேங்க் நடத்திடுவேன், ஏன்னா அதுல 10th யூனிட்ல வந்து ரொம்ப கம்மியா தான் இருக்கும். ஆமா, இங்க 10th யூனிட் முடிச்ச பிறகு இந்த கொஸ்டின் பேங்க் நடத்துவேன் டெஸ்ட். யூனிட் தனி டெஸ்ட் இருக்கும், கொஸ்டின் பேங்க் தனி டெஸ்ட் இருக்கும். ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்க கொஸ்டின் பேங்க் கன்ஃபியூஸ் பண்ண இது வரைக்கும் 7வது யூனிட் வரைக்கும் உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகாது. இந்த 8, 9, 10 தான் என்ன வித்தியாசமா என்னமோ யூனிட்டா படிக்கிறவங்களுக்கு. படிக்காதவங்களுக்கு எந்த கன்ஃபியூஷன் நடக்காது. சில பேர் என்ன இருக்கு ஏது இருக்குன்னு கூட தெரியுமான்னு எனக்கு தெரியல. நிறைய ஆப்சண்ட் ஆறீங்க. நான் என்னத்த சொல்ல, நீங்க சின்ன பிள்ளைகளா சொல்லுங்க. கிளாஸுக்கு வந்தா பாஸ் பண்ண போறீங்க, ஃபீஸ் கட்டுறீங்க. கிளாஸ் வந்தா தான் ஒவ்வொருத்தரா கூட்டா நான் சொல்ல முடியும். எல்கேஜி பிள்ளைகளா நீங்களாம்? எல்லாம் மெச்சூர் டீச்சர்ஸ். பார்த்துக்கோங்க, நீங்க வந்து ஃபாலோ பண்ணா ஜாபுக்கு போகலாம். அவங்கள மீட் பண்ணுங்க சார். ஓகே, ஃபாலோ பண்ணா ஜாபுக்கு போகலாம். ஃபாலோ பண்ணனா ஒன்றும் செய்ய முடியாது. 8 மணின்னா 8 மணிக்கு முன்னாடி கிளாஸ்க்கு வர்றவங்க ஒரு 60 பேர் to 70 பேர் தான் வர்றீங்க, லேட்டா தான் வர்றீங்க. சரி, பார்த்துக்கோங்க. இந்த கொஸ்டின் பேங்க் எப்படிலாம் இருக்குன்னு சொல்லிட்டேன், இதை மைண்ட்ல வச்சுக்கோங்க. இப்படிதான் கொஸ்டின் பேங்க் இருக்கும், இப்படிதான் நான் டெஸ்ட் நடத்த போறேன், அதையும் நான் சொல்லிடுறேன். யூனிட் டெஸ்ட் தனியா இருக்கும். கொஸ்டின் பேங்க் பொறுத்தளவு இம்யூனாலஜி கொஸ்டின் பேங்க், அடுத்தது ஈகாலஜி, எவல்யூஷன் தனித்தனியா டெஸ்ட். சார், இந்த கொஸ்டின் பேங்க படிச்சாலே நீங்க பாஸ் பண்ணிடுவீங்க சார். வேற நான் என்னத்த சொல்ல, வேற நீங்க ஒண்ணுமே வேண்டாம். நான் கொடுத்த கொஸ்டின் பேங்க நீங்க படிச்சாலே கன்ஃபார்ம் பிஜி அசிஸ்டன்ட்.
எத்தனை பேர் படிக்கிறீங்க? அவ்வளவு கொஸ்டின் இருக்கும். அந்த எவல்யூஷன் 1000 கொஸ்டின் கொடுத்துருப்போம். ஈகாலஜில 1000 கொஸ்டின் கொடுத்துருப்போம். அது மாதிரி மெட்டீரியல் எப்பயுமே ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பேங்க் ஃபர்ஸ்ட் பார்ட் செகண்ட் பார்ட் மாதிரி இருக்கும். செகண்ட் பார்ட் கொஸ்டின் பேங்க் வந்து ரொம்ப தரமா இருக்கும், டஃப்பா இருக்கும், சிஎஸ்ஆர் ரேஞ்சில் இருக்கும். செகண்ட் பார்ட் ஃபர்ஸ்ட் பார்ட் கூட பேசிக்கா தான் இருக்கும். செகண்ட் பார்ட் ஃபுல்லா நீங்க ஃபர்ஸ்ட் பார்ட் மட்டும் எடுத்து விட்டுறக்கூடாது. பி காலேஜ்னா ஃபர்ஸ்ட் ஒரு பார்ட் அதுல நான் அப்டேட் பண்ணது. செகண்ட் பார்ட்ல நான் அப்டேட் பண்ண கொஸ்டின் பேங்க் அதெல்லாம் ரொம்ப ஸ்டாண்டர்டா இருக்கும் அந்த கொஸ்டின் பேங்க்லாம். நீங்க இத தியரியை படிச்சுட்டு வீட்டுல அந்த கொஸ்டின் பேங்கை ஒர்க் அவுட் பண்ணும். எத்தனை பேர் ஒர்க் அவுட் பண்றீங்கன்னு எனக்கு தெரியல. வேலைக்கு போகணும்னா நான் சொல்ற இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோ பண்ண வேலைக்கு அனுப்பிடுவேன். இல்லைன்னா இதே டிஆர்பி படிக்கிறதே உங்க லைஃப் லாங்க வேலையா வச்சிருக்கீங்க. இவ்வளவுதான் வித்தியாசம். மைண்ட்ல வச்சுட்டு படிங்க, அவ்வளவு சொல்லுவேன். ஒரு டாபிக் படிக்கிறீங்களா, அந்த டாபிக் ரிலேட்டடா உடனே கொஸ்டின் பேங்கை பார்க்கணும். இதுதான் வந்து நான் ஒவ்வொரு தடவையும் நான் சொல்லுவேன். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் ஒரே ஒன்று சிம்பிள், வேக்சினேஷன்ல அங்க ஒரு 30 கொஸ்டின் தந்திருப்பேன். ஆனா டிஆர்பில ஒரு கொஸ்டின் தான் வரப்போகுது. அப்ப வேக்சினேஷன் நான் தரோம், என்ன கொஸ்டின் கேட்டாலும் நான் எழுதிடுவேன் அப்படின்னா அங்க போய் நீங்க ஒர்க் அவுட் பண்ணணும், ஹோம் ஒர்க் பண்ணணும். அதுதான் அந்த கொஸ்டின் பேங்க். இம்யூனாலஜி பொறுத்தளவு கொஞ்சம் மெட்டீரியல் தாண்டி, அதே நான் ஓப்பனா சொல்லிடுறேன் சார், சிலபஸை தாண்டி ஒரு 5% டு மேக்சிமம் 8% 1-2 கொஸ்டின் இருக்கலாம். அதை நீங்க பெருசா கன்சிடர் பண்ண வேண்டாம், ஞாபகம் வச்சுக்கோங்க. அதை கேர் பண்ண வேண்டாம். ஆனா நீங்க அது சிலபஸ்ல இருக்கா இல்லையானா யாருக்கு யூனிட்டை படிக்காங்களோ அவங்களுக்கு தான் தெரியும், சரியா? மற்றவங்களுக்கு இது சிலபஸ்ல இருக்கா இல்லையானா, படிக்காதவங்களுக்கு எப்படி தெரியும் இது இருக்கா இல்லையானா? அவே 1-2 கொஸ்டின் அப்படி வந்தா அதை பெருசா எடுக்க வேண்டாம். சும்மா அப்படியே போயிட்டே இருங்க, படிச்சுட்டு போயிட்டே இருங்க, போதும், சரியா? அது மாதிரி கொஸ்டின் பேங்க் நான் எப்படி படிக்கணும்னு வேற சொல்லியிருக்கேன். திரும்ப வேணா ஒரு தடவை சொல்றேன். கொஸ்டின் பேங்க் பொறுத்தளவு ஒரு 5 மினிட்ஸ். கொஸ்டின் பேங்க் பொறுத்தளவு நீங்க இது ஃபர்ஸ்ட் கொஸ்டின், நீங்க ஒரு 50 கொஸ்டின், ஒரு ஏதோ ஒரு கொஸ்டின் பேங்க்ல ஒரு 50 கொஸ்டின் டெஸ்ட் எழுதுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். கொஸ்டின் பேங்க்ல இப்படி A B C D அப்படின்னு இருக்கும். நீங்க உடனே பேனா எடுத்து இதுக்கு என்ன ஆன்சர், பியா டிக்க போடு, அடுத்த 2வது கொஸ்டினுக்கு என்ன ஆன்சர், ஏயா டிக்க போடவே கூடாது. கொஸ்டினை வந்து 50 கொஸ்டினை இதே மாதிரி நீங்க ஓஎம்ஆர் எல்லாம் ஜெராக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்கன்னு சொல்லியிருக்கேன். கண்டிப்பா இந்த வருஷம் வந்து ஓஎம்ஆர் சீட் வர்றதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்கு. ஓஎம்ஆர் சீட் வர்றதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்கு. ஒவ்வொரு டெஸ்ட்டும் ஓஎம்ஆர்ல தான் எழுதணும்னு சொல்லியிருக்கேன். ஓஎம்ஆர் சீட்டு டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் போட்டு நிறைய வச்சு ஒரு 10-50 காப்பி வச்சுக்கோங்க, ஜெராக்ஸ் எடுத்து, சரியா? என்ன டெஸ்ட் எழுதினாலும் ஓஎம்ஆர்ல தான் எழுதணும். அது வந்து நீங்க பிராக்டிஸ் பண்ணா மட்டும்தான் வரும் சார். நீங்க பிராக்டிஸ் பண்ணாம எக்ஸாம் ஹால்ல வரவே வராது. அதனால உங்களுக்கு 5 to 10 கொஸ்டின் தப்பாயிரும். நான் திரும்ப திரும்ப சொல்றது, யாரெல்லாம் ஓஎம்ஆர் ஆன்லைன் டெஸ்ட் எழுதினாலும் அங்க ஏ கிளிக் பண்ணாலும் இந்த ஓஎம்ஆர்ல ஏன்னு அப்படி ஆன்சர் பண்ணணும். அப்படி பண்ணி எத்தனை பேர் நீங்க பண்றீங்கன்னு எனக்கு தெரியல. நான் வீட்டுல வந்து உங்களுக்கு செக் பண்ண முடியாது. ரிவிஷன் வரும்போது நான் செக் பண்ணுவேன். இப்ப நீங்களே பாத்துக்கோங்கன்னு சொல்லிட்டேன். யாரெல்லாம் நான் சொல்றதெல்லாம் ஃபாலோ பண்ணி இந்த மாதிரி ஓஎம்ஆர் யூஸ் பண்றீங்களோ கண்டிப்பா உங்களுக்கு நீங்க நினைச்சதை விட ஒரு 5 மார்க் எக்ஸ்ட்ரா தான் வரும் ஃபைனல் எக்ஸாம்ல. ஏன்னா ஒரு கொஸ்டின் கூட ஓஎம்ஆர்ல தப்பு பண்ணக்கூடாது. தெரிஞ்ச கொஸ்டின் 5 கொஸ்டின் டு 7 கொஸ்டின் தப்பு பண்ணிட்டு அதுலதான் வேலையே போகும். அதே ஓஎம்ஆர் யூஸ் பண்ணுங்க. கொஸ்டின் பேங்க் பண்ணாலும் ஓஎம்ஆர். சரி, இந்த கொஸ்டின் ஒரு 50 கொஸ்டின் இருக்கு. ஒரு 50 கொஸ்டின்ல நல்லா படிச்சுட்டேன் சார். ஒரு டாபிக் இப்ப அலர்ஜி இருக்கு, ஏதோ ஒண்ணு டாபிக் இருக்கு, நல்லா படிச்சுட்டேன். சரி, அதுல ஒரு 50 கொஸ்டின் இருக்கு. நான் ஒர்க் அவுட் பண்ண போறேன்னா ஒர்க் அவுட் பண்ணுங்க. ஒர்க் அவுட் பண்ணும்போது இதுல டிக் அடிக்காம தனியா ஒரு பேப்பர்லயோ இந்த ஓஎம்ஆர்லயோ அடிக்கணும். அடிச்சா அதுல நல்லா தெரிஞ்சது அடிங்க. கண்டிப்பா அதுல தெரியாத கொஸ்டின் ஒரு 20 to 20 கொஸ்டினா மினிமம் இருக்கும். நல்லா படிச்சிருந்தால் ஒரு 20 கொஸ்டின் மினிமம் தெரியாத கொஸ்டினா இருக்கும். இப்ப என்ன செய்யணும் தெரியுமா? ஒரு லாங் சைஸ் நோட்டு போட்டிருக்கணும். லாங் சைஸ் நோட் போட்டு எந்த கொஸ்டின் இது கரெக்ட் விட்டுருங்க. 2வது கொஸ்டின் ஆக்சுவலா ஆன்சர் பி, நீங்க ஏன்னு டிக் அடிச்சிருக்கீங்க. அப்ப ஏன் இந்த கொஸ்டின் என்னன்னு சொல்லிட்டு ஒரு லாங் சைஸ் நோட் போட்டு இந்த கொஸ்டின் அப்படியே எழுதணும். இசு வாசு வேறு வெண்ணு வாட்டு அதெல்லாம் எழுதக்கூடாது. உங்களுக்கு புரிய மாதிரி அப்படியே எழுதி இதுக்கு பி தான் ஆன்சர், அந்த பியை மட்டும் எழுதி பேனா வச்சு அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கணும், அவ்வளவுதான். அப்ப இந்த 20 கொஸ்டினை ஹிண்ட் எடுத்துடணும். ஹிண்ட்ஸ் 20 கொஸ்டினை 20 லைன்ல ஹிண்ட் எடுத்துடணும். அப்ப 50 கொஸ்டின் நீங்க தரோம். எல்லா கொஸ்டினும் ஹிண்ட் எடுக்கக்கூடாது. எப்ப கேட்டாலும் இந்த கொஸ்டின் எனக்கு தெரியும் சார் அப்படின்னு சொன்னா அந்த கொஸ்டின் எல்லாம் ஹிண்ட் எடுக்கவே கூடாது.
இது புதுசா இருக்கு, வித்தியாசமா இருக்கு, அதை நீங்க உங்க இஷ்டத்துக்கு, இப்ப நான் ஒரு மாதிரி ஹிண்ட் எடுப்பேன், நீங்க ஒரு மாதிரி, ஒவ்வொருத்தரும் உங்களுக்கு புரியுற மாதிரி ஹிண்ட் எடுங்க. சும்மா கலர் கலரா பென்சில் வச்சுலாம் ஹிண்ட் எடுக்காதீங்க, டயத்தை வேஸ்ட் பண்ணாதீங்க. இந்த மாதிரி 20 கொஸ்டினை ஹிண்ட் எடுத்துடணும். அப்ப இந்த மாதிரி ஏன் இதுலயே அடிக்க கூடாதுன்னா, இப்ப ரிவிஷனுக்கு வரும்போது அடுத்த ரிவிஷன் நம்ம வைப்பேன் பாத்தீங்களா, அப்ப திரும்பவும் இந்த கொஸ்டின் பேங்க நீங்க யூட்டிலைஸ் பண்ணலாம், டெஸ்ட் அடிச்சு பார்க்கலாம். ஆக்சுவலா இதை நீங்க எப்ப செஞ்சிடணும், ரிவிஷன் வரும்போது கிடையாது. எக்ஸாம் இப்ப நான் இந்த சண்டே வைக்கணும்னா சாட்டர்டே திரும்ப செகண்ட் ரவுண்டு நீங்க கொஸ்டின் பேங்க் அடிச்சு பார்க்கணும். எத்தனை பேர் பாக்குறீங்கன்னு எனக்கு தெரியல. நான் சொல்றதை கேட்டா வேலை, இல்லைன்னா என்ன சொல்லன்னு தெரியல. அப்ப சனிக்கிழமை என்ன செய்யணும், திரும்ப அந்த 50 கொஸ்டினை நீங்க ஒர்க் அவுட் பண்ணுங்க. கண்டிப்பா 45 கொஸ்டின் கரெக்டா இருக்கும், திரும்பவும் 5 கொஸ்டின் தப்பா தான் இருக்கும். ஆனா திரும்ப 5 கொஸ்டின் என்ன கொஸ்டின் பார்க்கணும், அவ்வளவுதான். பார்த்துட்டா முடிஞ்சு வச்சு கொஸ்டின் பேங்க் தூக்கி போட்டுடலாம். எப்பவுமே ஃபைனல் எக்ஸாம் வரைக்கும் கொஸ்டின் பேங்க் பார்க்கவே தேவை. எப்ப அந்த ஃபைனல் நீங்க நோட்ல எழுதிருக்கீங்க பாத்தீங்களா, அது ரிவிஷனுக்கு அவ்வளவு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா ரிவிஷன் டயத்துல கொஸ்டின் பேங்க் எல்லாம் பார்க்க உங்களுக்கு நேரமே இருக்கா சார். நான் இப்ப சொல்றதான் அது மாதிரி இந்த வாரம் நான் என்ன ஒர்க் கொடுக்குறேனோ அந்த வாரம் நீங்க படிக்கலையா, அடுத்து நீங்க ஃபைனல் டிஆர்பி வரைக்கும் அந்த டாபிக்கை உங்களால படிக்கவே முடியாது. நான் சேலஞ்ச் பண்றேன். 19 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ்ல சொல்றேன். நான் இந்த வீக்ல நான் ஒரு ஒர்க்கை கொடுத்தா அந்த ஒர்க்கை நீங்க பெண்டிங் ஆயிடுச்சுன்னா அந்த ஒர்க்கை நீங்க எப்பயுமே உங்களால முடிக்க முடியாது சார். ரீசன் சொல்லிடுறேன் ஏன் முடிக்க முடியாதுன்னா, அதுக்கு அடுத்த வாரம் நான் அடுத்த மெட்டீரியல் கொடுப்பேன், அடுத்த மெட்டீரியல் நடத்துவேன், அடுத்த ஒர்க்கை கொடுத்துருவேன். அப்ப இதை படிப்பீங்களா அதை படிப்பீங்களா, அப்படியே பெண்டிங் ஆயிடும். ஸோ அந்தந்த வாரம் யார் படிக்கலையோ அவ்வளவுதான். நீங்க ஸ்டூடெண்ட் சொல்ற மாதிரி தான், படிக்கலன்னா அது அவ்வளவுதான், பெண்டிங்ல தான் கிடக்கும். ரிவிஷன் வரும்போது பெரட்டி பார்க்க கூட நேரம் இருக்காது. யாரெல்லாம் ஹிண்ட் எடுத்தாங்களோ, யாரெல்லாம் ஹைலைட்டர் பண்ணிருக்காங்களோ அவங்க டக்கு டக்குன்னு அதை மட்டும் பார்த்துட்டு போயிட்டே இருக்கணும். திரும்ப முதல்ல இருந்து இசு வாசு வரியெல்லாம் வாசிக்க முடியுமா, ரீட் பண்ண முடியுமா? வாய்ப்பே இல்லை ராஜா, வாய்ப்பே இல்லை. பார்த்துக்கோங்க, இதுதான் ஸ்மார்ட் ஒர்க். சும்மா நானும் 12 மணி நேரம் படிக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹார்ட் ஒர்க் மட்டும் இங்க முக்கியம் கிடையாது. ஹார்ட் ஒர்க்கோட ஸ்மார்ட் ஒர்க் இருக்கணும். எப்படி படிக்கணும், மற்றவங்களை விட நம்ம என்ன டிஃப்ரெண்டா இருக்கு. நிறைய நானே 1000 கொஸ்டின் கொடுக்கேன். சில பேர் அதையும் தாண்டி வேற ஏதாவது இந்த நீட்டு புக்கோ இல்ல வேற ஏதாவது ஒரு புக்கு, வேற ஏதாவது நெட்ல போய் சர்ச் பண்ணி கொஸ்டின் அடிக்கிறவங்களாம் இருக்காங்க. அப்படி அடிச்சா ரொம்ப சந்தோஷம் எனக்கு. அப்படி அடிச்சா அது சந்தேகமே கிடையாது, ஸ்டேட் ஃபர்ஸ்ட் எடுத்துடலாம். அந்த அளவுக்கு உங்களுக்கு நேரம் இருக்குமான்னு தெரியல. நான் கொடுத்ததே உங்களால படிக்க முடியுதான்னு எனக்கு தெரியல. ஆனா ஒரு நாளைக்கு மினிமம் 8 மணி நேரம் டு 10 மணி நேரம் படிச்சாதான் நான் சொன்ன மாதிரி படிக்க முடியும். சும்மா ஏனோ தானோ ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் 2 மணி நேரம்னா வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பில்லை. இதுதான் உண்மை, இதுதான் உண்மை நிலவரம். ஞாபகம் வச்சுக்கோங்க, சரியா? சோ நான் அட்லீஸ்ட் இதுனா வரைக்கும் நான் இந்த மாதிரி ஃபாலோ பண்ணல சார் அப்படின்னா இப்ப இருந்து நீங்க ஃபாலோ பண்ணுங்க, கண்டிப்பா சக்சஸ் பண்ணிடுவீங்க. இப்ப இருந்து ஸ்டார்ட் பண்ணா போதும். எப்பவுமே இந்த நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்திருக்கேன், கடைசி ஒரு 4 மாசம் 5 மாசம் ரொம்ப சின்சியரா இருப்பாங்க, பாஸ் பண்ணிட்டு போயிடுவாங்க. சில பேர் கடைசி 5 மாசம் 4 மாசம் ரொம்ப லேசி, முதல்ல பயங்கரமா படிப்பாங்க, டாப் ரேங்க்ல இருப்பாங்க, போக அப்படியே கிராஜுவலா குறைஞ்சிருவாங்க. சம் ஃபேமிலி சிச்சுவேஷன் அந்த மாதிரி, அவ்வளவுதான். செலக்ஷன் லிஸ்ட்லயே வர மாட்டாங்க. இத்தனை ஸ்டூடெண்ட் நான் பார்த்திருக்கேன். இதெல்லாம் மைண்ட்ல வச்சுட்டு படிங்க. குரூப்ல லாஸ்ட் வீக் நான் போஸ்ட் பண்ணேன். பிஆர் அதாவது ப்ரொசீடிங் ஆஃபீஸரா ஒருத்தர், அந்த பொண்ணு வந்து ஸ்டேட் செகண்ட் சார். அந்த பொண்ணு, அந்த போட்டோல உள்ள பொண்ணு, சரியா? தஞ்சாவூர் தான் அந்த பொண்ணு, தஞ்சாவூர் தான் அந்த பொண்ணு. ஸ்டேட் ஃபர்ஸ்ட் நான் எடுக்க முடியலையே, என்கிட்ட கோல்டு மெடல் வாங்க முடியலையேன்னு சொல்லி அவ்வளவு வருத்தப்பட்டாப்ல. நான் கட்டின ஃபீஸை உங்ககிட்ட வாங்காம விட மாட்டேன்னு சேலஞ்ச் பண்ணிட்டு போவாப்ல கிளாஸ் வரும்போது. அதை விட அதை நீங்க நினைக்கலாம், ஒவ்வொரு ஃபேமிலி சிச்சுவேஷன் எனக்கு நீங்க சொல்லுவீங்க சார், என் ஃபேமிலி சிச்சுவேஷன் எனக்குலாம் தெரியும். எக்கனாமிக் லெவலில் நான் ரொம்ப டவுனா இருக்கேன். ஃபேமிலியில குழந்தைகள், வீட்டில் ஏஜ் பீப்புள்ஸை பார்க்கறது, வீட்டில் ஒர்க்கு நிறைய, நான் ஸ்கூலுக்கு, இதெல்லாம் தாண்டி தான் நீங்க படிக்கணும். எல்லாருக்கும் இருக்கும், யாருக்கு தான் பேடன் இருக்காது சொல்லுங்க? நீங்க நினைக்கலாம் எனக்குலாம் எந்த பேடன் இல்லைன்னு. எனக்கு ஏகப்பட்ட பேடன் இருக்கும். சார் எனக்கு ஜாலியா இருக்காரு அப்படின்னு நினைக்கலாம். அப்படிலாம் கிடையாது. வெளியே பார்த்தாலும் அப்படி தெரியும். எனக்குன்னு நிறைய ஒர்க் இருக்கும். ஸ்கூலு, வீடு, சரியா, கிளாஸ், டெஸ்ட், கொஸ்டின், ரிவிஷனு, அப்பா ஒரு நிமிஷம் கூட ரெஸ்ட் இருக்காது. அப்ப அதெல்லாம் பேலன்ஸ் பண்ணி தான் போகணும். அந்த மாதிரி நீங்க உங்க ஃபேமிலியில எப்படி பேலன்ஸ் பண்ணணுமோ நீங்க அந்த பேலன்ஸ் பண்ணுங்க.
அது நீங்க தான் பிளான் பண்ணணும். உங்க ஃபேமிலி மெம்பர்கிட்ட பேசி உங்களை ஃப்ரீ பண்ண விட சொல்லுவாங்க. இந்த இருக்கிற 4 மாசமோ 5 மாசமோ உங்களுக்கு எந்த டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. அப்படி இருந்தாதான் சார் வேலை கிடைக்கும். நீங்க எல்லா வேலையும் பார்த்துட்டு நான் குயிக் அசிஸ்டன்ட் ஆகணும்னா கஷ்டம்தான். அதான் சொல்லிட்டு ஒரே ஒரு எக்ஸாம் அந்த பொண்ணு ஸ்டேட் ஃபர்ஸ்ட், ஸ்டேட் செகண்ட். அதெல்லாம் கை குழந்தையோட கொரோனா பேட்ச். கொரோனா டைம்ல கிளாஸ் எடுத்தேன். கை குழந்தையோட பஸ்ல வருவாங்க சார். ஃபீட் பண்ணிட்டு இருப்பாங்க சார் அந்த பொண்ணு. திடீர்னு அழுகும் சார். குழந்தையோட அவங்க அம்மா, குழந்தை, அந்த கேண்டிடேட் வருவாங்க. மாடியில மகாலு மாடியில அந்த அம்மா வச்சிருப்பாப்புல. திடீர்னு அழுகும். நல்லா கேட்கும் கீழே அழுகிறது. உடனே இந்த பொண்ணு ஓடும். ஃபீட் பண்ணிட்டு திரும்ப வந்து உட்காந்து படிக்கும். உட்காந்து கிளாஸ் கவனிப்பேன். நான் கூட திட்டுவேன். இவ்வளவு ஒரு சின்ன குழந்தையோ கொரோனா டயத்துல பஸ்ல இப்படி வர்றீங்களே, உங்களுக்கே நியாயமா இருக்கானா? இல்ல சார் நான் எப்படியோ பாத்துக்குவேன். அது இதுன்னு வராத கிளாஸ் வராதீங்கன்னு சொல்லுவேன். அப்பெல்லாம் ஆன்லைன் பேட்ச். இப்பெல்லாம் நீங்க வீட்டுல இருந்து சொகுசா படிக்கிறீங்க. அப்பெல்லாம் ஆன்லைன் பேட்சே கிடையாது. இப்ப உங்களுக்கு அவ்வளவு சொகுசா உங்களுக்கு நான் 1 to 1 நடத்துற மாதிரி நடத்துறேன். இதெல்லாம் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி நீங்க பயன்படுத்த மாட்டேங்கிறீங்க. காலையில இருந்து 8:30க்கு ஆரம்பிச்சு 5:30 வரைக்கும் உள்ள உட்காந்து அந்த வெக்கையில உட்காந்து படிக்கணும்னு யோசிச்சு பாருங்க. அப்ப இவ்வளவு ஆப்பர்ச்சுனிட்டி தர்றமே, இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை பயன்படுத்திக்கணும். அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். யாரு பயன்படுத்துறாங்களோ அவங்க கண்டிப்பா வெற்றியாளரா இருப்பாங்க. அதுல எந்த சந்தேகம் கிடையாது. தயவு செய்து இப்ப நான் ஒரு 10 நிமிஷம் பேசிட்டேன். என்னமோ சொல்ல வந்தேன். அது எங்கிட்டோ போயிடுச்சு. பரவாயில்ல. மெத்தட் ஆஃப் ஸ்டடி நான் சொல்லியிருக்கேன். அதுபடி படிங்க. மனசை மட்டும் விட்டுறக்கூடாது. நம்மளால முடியாது. நம்மளை விட பயங்கர பிரில்லியன்ட் இருக்காங்க அப்படிலாம் கிடையாது. இதுல நான் ஒரே ஒரு எக்ஸாம்பிள் சொல்லிட்டு கிளாஸ்க்குள்ள போறேன். இதுல நீங்க யூஜி பிஜில நீங்க ஸ்டேட் ஃபர்ஸ்ட்னு சொல்லக்கூடாதாங்க. யூனிவர்சிட்டி ஃபர்ஸ்ட் எடுத்திருக்கலாம். டிஸ்டிங்ஷன் எடுத்திருக்கலாம். இதுல நிறைய பேரு வெறும் ஜஸ்ட் பாஸ் மட்டும் பண்ணிருக்கலாம். அரியர் வச்சு கூட பண்ணிருக்கலாம். எனக்கு 2 பேருமே ஈக்குவல் தான். அங்க நீங்க கோல்டு மெடல், அதாவது யூனிவர்சிட்டியில கோல்டு மெடல் வாங்கினாப்ல இங்க சக்சஸ் பண்ண முடியாது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ட்ரெண்டே வேற, அது ட்ரெண்டே வேற. அது படிக்கிற மெத்தடே வேற. இது காம்படிஷன் பொறுத்தவரை ஃபுல்லா எம்சிக்யூ, மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின். எப்படி படிக்கணும்னு தெரியணும். நீங்க ஜஸ்ட் பாஸ் பண்ண கேண்டிடேட், எனக்கு இங்கிலீஷே தெரியாத கேண்டிடேட் இருந்தாலும் கூட பாஸ் பண்ண வச்சிருக்கேன் சார். எனக்கு இங்கிலீஷே சரியா அந்த மெட்டீரியல் பார்த்தாலே தலை சுத்துது சார், ஒண்ணுமே புரியல சார்ன்னு சொன்னாலும் நான் சொல்ற ஸ்மார்ட் ஒர்க்கை மட்டும் அவங்க பண்ணா போதும், அழகா பாஸ் பண்ணிட்டு போயிடுவாங்க. இல்ல நான் தான் கெத்தா, நான் கோல்டு மெடல், நான் யூனிவர்சிட்டி ரேங்க் ஹோல்டரு, எனக்கு தெரியாத சார் மெட்டீரியல் கொடுத்தாரு அப்படின்னா இருந்தா அப்படியே சொல்லிட்டே இருக்க வேண்டியதான் வருஷம் போறோம். நிறைய கேண்டிடேட் நான் பார்த்திருக்கேன். அட்மிஷன் போடும்போது சொல்லுவாங்க, ராம்நாட்ல இருந்து ஒரு பொண்ணு வந்தாப்ல. ஒரு நாள் கிளாஸ் காலையில இருந்து ஈவினிங் வரைக்கும் நடத்தி கிளாஸ் கவனிச்சுட்டு போகும்போது, சார் ஒண்ணுமே புரியல சார் அப்படின்ட்டாங்க. என்ன மிஸ், காலையில இருந்து மாங்கு நடத்துனேன், ஈவினிங் ஒண்ணுமே நீங்க நடத்துறது எனக்கு புரியல, எனக்கு இங்கிலீஷே எனக்கு வராது, எனக்கு தமிழ்ல ஏதாவது மெட்டீரியல் இருந்தா கொடுங்க, எனக்கு ஒண்ணுமே புரியாது அப்படின்னு சொன்னாங்க. நான் சொன்னேன், அப்படிலாம் கிடையாது. நீங்க 1 or 2 கிளாஸ் உங்களுக்கு அப்படித்தான் தெரியும். மத்த இன்ஸ்டியூட்ல தமிழ்ல தர்றாங்க. அது ஏமாத்தம்னா நானும் ஒரு புக் தமிழ்ல ஜெராக்ஸ் எடுத்து கொடுத்துருவேன். அது வேஸ்ட். நீங்க 2 கிளாஸ் 3 கிளாஸ் இப்படித்தான் இருக்கும். நீங்க படிங்க. ஈஸியா நான் சொல்ல வேண்டிய விஷயத்த எங்கெங்க கொஸ்டின் வருமோ அதை மட்டும் பாருங்கன்னு தான் நான் சொன்னேன். ஒரு 2 கிளாஸ் வந்தாங்க, 3 கிளாஸ் வந்தாங்க, அப்படியே பிக்கப் பண்ணிட்டாங்க சார். எனக்கு மெட்டீரியல் தமிழ் தான் வேணும்னு சொன்னவங்க எனக்கு ஸ்டேட்ல 7வது ரேங்க் சார். ஸ்டேட்ல ஓப்பன் கோட்டா 7வது ரேங்க் வாங்கி கொடுத்தாங்க. ராம்நாடு அந்த பொண்ணு. யோசிச்சு பாருங்க. எனக்கு ஒண்ணுமே புரியலன்னு சொன்னவங்க, எனக்கு தமிழ்ல மெட்டீரியல் வேணும்னு சொன்னவங்க, அப்ப ஹார்ட் ஒர்க் தானே. நான் என்ன சொல்றேன்னா, அவங்க மேடையில பேசினாங்க சக்சஸ் ஃபங்க்ஷன்ல, சார் சொல்றத வேத வாக்கா நான் எடுத்து செஞ்சேன், அவ்வளவுதான். நான் வரும்போது 0 நாலேஜ், ஜுவாலஜி பத்தி ரொம்ப கேப், 0 நாலேஜ் வந்தேன். அப்படிதான் சொன்னாங்க, மேடையிலே சொன்னாங்க சக்சஸ் ஃபங்க்ஷன்ல. சோ அதே மாதிரி கேண்டிடேட் இதுல நீங்களும் இருக்கலாம். அது இதுல பிரில்லியன்ட், டல்லு, நான் ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் அப்படிலாம் கிடையாது. யாரு ஹார்ட் ஒர்க்கோட கொஞ்சம் ஸ்மார்ட் ஒர்க் நான் சொல்றதை செஞ்சாங்களோ கண்டிப்பா பாஸ் பண்ண வச்சிருவேன். இவ்வளவுதான் சார் கான்செப்ட். 10 to 15 நிமிஷம் பேசிட்டேன் போதுன்னு நினைக்கிறேன். சரியா? எதுக்கு இதெல்லாம் சொன்னேன்னா, இந்த கொஸ்டின் பேங்க் எந்த மாதிரி இருக்கும், அதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும்,
அப்படின்னு சொன்னேன். அது மாதிரி மெட்டீரியலை பொறுத்தளவு எல்லாத்தையும் மனப்பாடம் பண்ணணும் அப்படின்னு நினைக்காதீங்க. சில பேர் வந்து ஒரு 4 பக்கத்தை வச்சுட்டு 2 மணி நேரம் வச்சுட்டு இருப்பாங்க. 4 பக்கம் தான் சார் சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லி ஹின்ஸ் எடுக்கணும்னு சொல்லி 4 பக்கத்தை 2 மணி நேரம் எடுத்துட்டு இருப்பாங்க. அது வேஸ்ட். நான் அது எந்த இடத்துல கொஸ்டின் வரும் அதை நல்லா பார்த்துட்டு மற்றது ரீட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும். அதுதான் உள்ள ஸ்மார்ட் ஒர்க்னு சொல்றது. சரியா? ரைட். இப்ப கிளாஸ்க்குள்ள போவோம். ஓகே, லிசன். ஓரளவு இது அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். அந்த கொஸ்டின் பேங்க்லாம் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், பிளஸ் மெட்டீரியல் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும். பயப்படக்கூடாது. உங்களை நீங்க நம்பணும். நம்மளால முடியும் அப்படின்னு உங்களை நீங்க நம்பணும். நீங்களே உங்களை நம்பலாம் வச்சுக்கோமே, இந்த கூட்டத்தில் நம்மளால ஜெயிக்க முடியாதுன்னு நினைச்சா தோல்வி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அது மட்டும். ஏன்னா இதுல எம்சிக்யூ பொறுத்தளவு யாரு என்னன்னு சொல்ல முடியாது. இதுல டோட்டலா சில பேர் சப்ஜெக்ட்ல கிங்கா இருப்பாங்க, சைக்காலஜில 0வா இருப்பாங்க. சில பேர் சைக்காலஜி எஜுகேஷன்ல கிங்கா இருப்பாங்க, சப்ஜெக்ட்ல கொஞ்சம் வீக்கா இருப்பாங்க. ஆவரேஜ் வரும்போது அவங்களாம் தட்டி மேல ஏறி போயிட்டே இருப்பாங்க. இன்னைக்கு நான் சைக்காலஜி ரிசல்ட் அனலைஸ் போட்டு நீங்க பார்த்திருப்பீங்க. யார் எவ்வளவு மார்க்னு. எத்தனை பேர் இந்த கட் ஆஃப் குள்ள வந்திருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. எத்தனை பேர் நீங்க வந்திருக்கீங்கன்னு தெரியல. சரியா? நான் காமன் ஃபுல்லாவே ரிவிஷன் பேட்சும் சேர்த்து தான் வருவாங்க. அந்த ரிவிஷன் பேட்ச்ல நீங்க கட் ஆஃப் குள்ள வந்துட்டா கன்ஃபார்ம் வேலை தான். அதை மட்டும் மைண்ட்ல வச்சுட்டு படிங்க. நல்ல மார்க் எடுத்திருக்கீங்க. ஃபர்ஸ்ட் மார்க் 29. குட். சரியா? வியாழக்கிழமை டிஸ்கஷன் இருக்கு, கிளாஸ் டிஸ்கஷன், நம்ம சைக்காலஜி டிஸ்கஷன் இருக்கு. அதை நீங்க பாத்துக்கலாம். சரி, ரைட். ஓகே சார், கம் டு த பாயிண்ட். வேக்சினேஷன் தான் பார்த்துட்டு இருந்தோம். ஸோ த நாவல் அப்ரோச் ஃபார் தட் வேரியஸ் வேக்சின் அண்ட் வேக்சினேஷன்ஸ் அதுதான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இதுல மெயினா வந்து நியூஸ், அதாவது நியூ ஸ்டெயின் ஆஃப் த பேத்தோஜன் வித் த சேஞ்ச் தட் பேட்டர்ன் ஆஃப் தட் ஆன்டிஜன். இந்த வேர்டு நீங்க கண்டிப்பா கேள்விப்பட்டிருப்பீங்க. எப்பன்னா கொரோனா டயத்துல நியூ ஸ்டெயின். திடீர்னு ஒரு வேக்சின் கண்டுபிடிச்சிருப்பாரு சயின்டிஸ்ட். அப்போ அந்த ஸ்டெயின், அந்த கொரோனாவுக்கு அந்த ஸ்டெயினுக்கான வேக்சின் கண்டுபிடிச்சிருப்போம். திடீர்னு அது என்ன செஞ்சிருச்சு, உருமாற்றமா, தமிழ் ஏதோ சொல்லுவாங்க, மறு உருமாற்றமா அது மியூட்டன்ட் ஆயிருச்சு. அந்த கொரோனா வேக்சின் வந்து, சாரி நாட் வேக்சின், கொரோனா வைரஸ் வந்து மியூட்டன்ட் ஆயிடுச்சுன்னா அடுத்த வேற ஸ்டெயினுக்கு மாறிடுச்சு. அப்ப இந்த வேக்சின் வந்து ஒர்க் அவுட் ஆகாது. அப்படிதான் கொரோனா வந்து அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு போற ஒரு முக்கியமானது. சரியா? அப்ப நாவல் அப்ரோச் டு தி வேக்சின் டெவலப்மெண்ட் டு டிசைன் த நியூ வேக்சின் மாலிகூல்ஸ் பை த ஜெனடிக் இன்ஜினியரிங். ஜெனடிக் இன்ஜினியரிங் அப்படின்னு பார்க்கும்போது அது சொல்லவே வேண்டாம். ஜெனடிக், இப்ப எல்லா வேக்சினுமே ஜெனடிக் இன்ஜினியரிங் மூலம் தான் செய்யறோம். வேக்சின் அகேன்ஸ்ட் தட் herpes simple virus and the macromolecules are purified that vaccine. RDNA vaccine நீங்க உங்க குழந்தைகளுக்கு போடக்கூடிய வேக்சினை அந்த பாட்டில்ல லைட்டா திரும்பி பாருங்க, இட்ஸ் a preform RDNA டெக்னாலஜி அப்படின்னு தான் போட்டிருப்பாங்க. சிந்தட்டிக் பெப்டிக் வேக்சின், ஆன்டி ஐடோடைப் வேக்சின், மலேரியல் வேக்சின் அப்படின்னு நிறைய இருக்கு. ரைட். டிசைன் ஆஃப் த நியூ வேக்சின் மாலிகூல்ஸ் பை த ஜெனடிக் இன்ஜினியரிங். அதுல வந்து ஜெனடிக் இன்ஜினியர், மற்றதெல்லாம் சும்மா ஜஸ்ட் ஒரு ஜெனடிக் இன்ஜினியரிங்ல நம்ம அந்த பயோடெக்னாலஜில படிச்சிருக்கோம் பாத்தீங்களா. ஒரு ஜெனடிக் இன்ஜினியரிங்ல எப்படி ஒரு வேக்சின் ப்ரிப்பேர் பண்றது, அது நம்ம ஆல்ரெடி இந்த இன்சுலின் ப்ரிப்பேர் பண்ணோம் பாத்தீங்களா, அது கொரோனா வேக்சினா இருந்தாலும் சரி. இப்போ ஒரு வேக்சின் ப்ரிப்பேர் பண்ணா இட்ஸ் மாடிஃபைட் த ஜீன் ஆஃப் த பேத்தோஜன். ஸோ ஜென்ரலி இட் வில் பி டிஸ்டிங்விஷன் டு தட். சரியா? அந்த டிசைன் மூலம், ஆர்டிஎன்ஏ டெக்னாலஜி மூலம் நிறைய நம்ம விஷயங்களை வந்து கத்துக்கிட முடியும். ஆர்டிஎன்ஏ ஜெனடிக் இன்ஜினியரிங் மூலம். ஸோ இதுல பேஜ் நம்பர் 58ல சார் ஒரு அட்டெனுவேட்டட் வேக்சின் அண்ட் இன்ஆக்டிவ் வேக்சின்ஸ் ஒரு சின்ன டேபிள் கொடுத்துருக்கேன் பாருங்க. ஸோ இது என்னன்னு சும்மா ஜஸ்ட் நீங்க தெரிஞ்சுக்கோங்க. 2 டைப் ஆஃப் வேக்சின். இட்ஸ் கல்ச்சர் பை தட் இன்ட்ரூசிங் தட் மியூட்டேஷன் டு கில் தட் ஹீட் ஆர் ஃபார்மைன். அதாவது இன்ஆக்டிவேட்டட் வேக்சின்னா கில்டு வேக்சின் அர்த்தம், வேற ஒன்றும் கிடையாது. சரியா? இதுல நோ நீட் டு பூஸ்டர் வேக்சின், லைவ் வேக்சின்ஸ் பொறுத்து இது வந்து கண்டிப்பா பூஸ்டர் நீடு. அந்த லெஸ் ஸ்டேபிளா இருக்கும், இது மோர் ஸ்டேபிளா இருக்கும். இது வந்து ஹியூமரல் அஸ் வெல் அஸ் செல் மீடியேட்டட் இம்யூனிட்டி ரெண்டுமே இருக்கும். இதுல மோஸ்ட்லி ஹியூமரல் தான் இருக்கும். சரியா? சில முக்கியமான டிஸ்டிங்விஷன் மட்டும் கொடுத்துருக்கேன், அது நீங்க பாத்துக்கோங்க. நெக்ஸ்ட் அந்த எப்படி ப்ரிப்பேர் பண்றது, பேஜ் நம்பர் 59ல இந்த ரீகாம்பினன்ட் வேக்சின் அகைன்ஸ்ட் தட். இதெல்லாம் சும்மா ரீட் பண்ணுங்க சார், ரொம்ப பெருசா அது கிடையாது. சரியா? பேஜ் நம்பர் ஒரு நிமிஷம், தட் 58 லாஸ்ட் வரைக்கும், the live recombinant vaccine against that vibrio cholerae.
ஒரு வேக்சின் ஆர்டிஎன்ஏ டெக்னாலஜி மூலம் எப்படி ப்ரிப்பேர் பண்றாங்க, இது எல்லாமே ரொம்ப டீட்டெயிலா இருக்கும் சார். சும்மா ஜஸ்ட் நீங்க ரீட் பண்ணி விட்டு விடுங்க போதும், ரொம்ப ஒண்ணும் வேண்டாம். எப்படி டெவலப் பண்றாங்க லைவ், அதாவது உயிருள்ள தடுப்பூசி, கொல்லப்பட்ட தடுப்பூசி, கொல்லப்பட்ட கில்டு வேக்சின் வித் ஹெல்ப் ஆஃப் தட் ஹீட் மூலம் இல்லைன்னா கெமிக்கல் மூலம் இல்லைன்னா ஏதாவது ரேடியேஷன் மூலம் கில் பண்ணுவோம். லைவ்னா லைவாவே அது கொடுக்கறது. சரியா? லைவ் ரீகாம்பினன்ட் வெக்டார் வேக்சின்ஸ் 62, 63, சிந்தட்டிக்னா ப்ரிப்பேர் பண்றோம். சிந்தட்டிக் ஆர்டிஎன்ஏ ரீகாம்பினன்ட் நாக்டு வேக்சின்ஸ். சரியா? அது மாதிரி இது ஃபுல்லாவே நான் இது கொஞ்சம் 63, 64 லாஸ்ட் வரைக்கும் சும்மா ரீட் பண்ணி மட்டும் விடுங்க. சரியா? இதுல வந்து வேக்சின் இம்யூனைசேஷன்ஸ்ல நிறைய எதன் வழியா சார் நம்ம இது எல்லாமே நம்ம இன்ட்ரோடியூஸ் பண்றோம் அப்படின்னு சொல்லும்போது, இதுல நிறைய டைப் ஆஃப் வேக்சின்ஸ் மூலம் நம்ம இந்த இதுல உள்ள செலுத்துறது இருக்கு. சரியா? ரூட் அப்படின்னு சொல்ல முடியாது. இந்த ரூட் அண்ட் மோட் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் த வேக்சின்ஸ், அதாவது மோஸ்ட்லி ஒரு 3 டைப் தான் சார் வேக்சின். ஒன்னு ஓரலா, நம்ம பேஜ் நம்பர் 65ல இருக்கும் பாருங்க, ஓரலா அப்படியே நம்ம ஊத்துறது. இல்ல இன்னொன்னு வந்து சப்கியூட்டேனியஸ், அதாவது ஸ்கின்னுக்கு அப்படியே இன்ஜெக்ஷன் மூலம், இல்லைன்னா நேசல், சிலர் இந்த நேசல் கேவிட்டி வழியாகும். இந்த 3 டைப் தான் மோஸ்ட்லி வந்து ஓரல் அண்ட் சப்கியூட்டேனியஸ், இந்த 2 தான். சரியா? ரைட். மற்றபடி இதுல என்னென்ன டிசீஸ் அது எல்லாமே கொடுத்துருக்கோம். இதுல சும்மா ரீட் பண்ணி விடுங்க லாஸ்ட் வரைக்குமே. ஓகே, ரைட். சில அது மாதிரி வேக்சின் இல்லாம அவர் எதுவுமே செய்ய முடியாது. எதுவா இருந்தாலும் சரி, இன் ஃபியூச்சர்ல வந்து வேக்சின் இல்லைன்னா அந்த டிசீஸ்க்கு கியூர் பண்றது ரொம்ப கஷ்டம். சரியா? இவன் கொரோனாலாம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த வேக்சின் மட்டும் இல்லைன்னா எத்தனை இந்த பாப்புலேஷன் எவ்வளவு அவுட் ஆயிருக்குன்னு யோசிச்சு பாருங்களேன். நிறைய பேர் இறந்துருப்பாங்க சார், அதுல எந்த சந்தேகமே கிடையாது சார், வேக்சின் போடாங்க. சரியா? சரி, பாத்துக்கலாம். சில எக்ஸ்ட்ரா பாயிண்ட் மட்டும் சொல்றேன் சார். சரியா? அது நீங்க பாருங்க. அதாவது டைப்ஸ் ஆஃப் வேக்சின்ஸ்ல இந்த இங்க சொல்லியிருக்கேன் பாருங்க, இந்த டிஸ்பிளேல காமிச்சிருக்கேன். டைப்ஸ், ஏன்னா வேக்சின்ஸ் பொறுத்தளவு என்னென்ன டைப்ஸ் இருக்குது வேக்சின்ல அப்படின்னு பார்ப்போம். நிறைய டைப்ஸ் சொல்றோம். டைப்ஸ் இதுல வந்து லைவ் வேக்சின், அதாவது இன்ஆக்டிவேட்டட் வேக்சின், ஆக்டிவ் வேக்சின், அந்த மாதிரி லைவ் இல்ல அட்டென்யூட்டட் டாக்ஸாய்டு வேக்சின்ஸ் அப்படின்னு 3 கேட்டகரி இருக்குது. ஸோ ஒவ்வொரு கேட்டகரிலையும் வித்தியாசமான எக்ஸாம்பிள்ஸ் சொல்லியிருக்கோம். இதுல சில எக்ஸாம்பிள்ஸ் நான் ஓரலா சொல்றேன். இதுல நான் எக்ஸ்ட்ரான சில ஒரு மெட்டீரியல் சில பேர் வாங்கியிருப்பீங்க. அதாவது லாஸ்ட் இயருக்கு ஒரு 2 years பேக் உள்ள மெட்டீரியல் பேசிக்கா தான் இருக்கும். அதுல நான் கொடுத்துருப்பேன். இதுல அந்த அளவுக்கு நான் ரொம்ப டீட்டெயிலா கொடுக்கல. அதாவது ஜஸ்ட் நீ கவனிச்சுக்கோங்க, ரொம்ப ஒண்ணும் வேண்டாம். ஹோமாலகஸ் வேக்சின் அப்படின்னு என்ன சார்னா, இட் ப்ரிஃபர்ட் ஃப்ரம் தட் மைக்ரோப்ஸ் யூசிங் அகைன்ஸ்ட் தட் இன்ஃபெக்ஷன் ஆஃப் சேம் மைக்ரோப்ஸ். இப்ப இப்ப ஹோமாலகஸ்னா காலராவுக்கு தடுப்பூசி வந்து காலரா விப்ரியோ காலரே மூலமே அப்படியே உற்பத்தி செய்யறோம். அதை ஹோமாலகஸ் அப்படின்னு சொல்லக்கூடாது. மைக்ரோப்ஸ் அகைன்ஸ்ட் த சேம் டிசீஸ். இதுக்கு பேர் தான் நம்ம என்ன சொல்றோம்? ஹோமாலகஸ் வேக்சின். ரெண்டாவது வந்து ஹெட்ரோலாகஸ் வேக்சின். இது எப்படின்னா ப்ரிப்பேர்ட் ஃப்ரம் த ஒன் மைக்ரோப்ஸ் பட் யூஸ் அகைன்ஸ்ட் த இன்ஃபெக்ஷன் ஆஃப் டிஃப்ரெண்ட் மைக்ரோப்ஸ். இது எப்படின்னா எந்த மைக்ரோப்ஸ்க்கோ அந்த மைக்ரோப்ஸ்க்கோ மட்டும் தான் கில் பண்ணும். இப்ப விப்ரியோ காலரா டிசீஸுக்கு வேக்சின். இது எப்படின்னா ஒரு மைக்ரோப்ஸ் நிறைய டிசீஸுக்கு வேக்சினேஷனா ப்ரிப்பேர் பண்றோம். இதுக்கு பேர் தான் ஹெட்ரோலாகஸ் வேக்சின். சார் இதுல நான் சொல்றது கொஞ்சம் மெட்டீரியல் இருக்காது. லைட்டா ஹிண்ட் எடுக்கணும்னா எடுங்க, இல்லைன்னா சும்மா பேசிக்னு ஒரு மெட்டீரியல் கொடுத்துருப்பேன். அந்த மெட்டீரியல் இருக்கும், நீங்க பாருங்க. பேசிக்கா ஒரு மெட்டீரியல் கொடுத்துருப்பேன் சார். அதை நான் ஏற்கனவே கிளாஸ்ல சொல்லியிருக்கேன். பேசிக் கான்செப்ட் மெட்டீரியல் பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3 அப்படின்னா மெட்டீரியல் கொடுத்துருப்பேன். இந்த 3 மெட்டீரியலுமே ஒவ்வொரு பார்ட்டும் வந்து ஒரு 100 to 120 பக்கம் இருக்கும், அவ்வளவுதான் இருக்கும். சரியா? சோ நான் சேலஞ்ச் பண்றேன், இப்ப கூட சேலஞ்ச் பண்றேன். 110 கொஸ்டின்ல கண்டிப்பா மினிமம் 25 கொஸ்டின் இந்த 3 மெட்டீரியல் இருந்து வரும். இதுல என்ன சார் இருக்குன்னு கேட்டா, யூனிட் 1 to 10 வரைக்கும் ஒரு பேசிக்கா கவர் பண்ணிருப்பேன். பேசிக்கா 25 மினிமம் 25 கொஸ்டின், நான் மினிமம் தான் சொல்றேன். ஏன்னா இந்த 110ல 2022 பேட்ச்ல எத்தனை கொஸ்டின் வந்ததுன்னு லாஸ்ட் கிளாஸ்லோட சொன்னேன்னு நினைக்கிறேன். 54 கொஸ்டின். நோபடி டு எக்ஸ்பெக்ட். அவுட் ஆஃப் 110 110க்கு 54 கொஸ்டின் வந்துச்சு போன வருஷம்.
இந்த 3 மெட்டீரியல் படிச்சிருந்தா மட்டும் போதும், வேற எந்த மெட்டீரியல் படிக்க வேண்டாம். ஆனா எப்பவுமே 25 கொஸ்டின் வரும்னு சொன்னேன். போன வருஷம் அப்படியே டபுள் 54 கொஸ்டின் ஸ்டூடெண்ட்ஸ். ஏன்னா கொஸ்டின் ரொம்ப டெட் ஈஸி போன வருஷம். பேசிக்கா கேட்ட வகை அவ்வளவு பேசிக் கான்செப்ட் மெட்டீரியல் இருந்து வந்துருச்சு. ஏன்னா இந்த இது எல்லாமே இந்த 3 மெட்டீரியலுமே ரிவிஷனுக்கு அவ்வளவு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இது மேக்ஸிமம் பேர் வாங்கியிருப்பீங்க, இல்லைன்னா ஃபுல் பெய்டு பண்ணலாம் வாங்கியிருக்க மாட்டீங்க. ஃபுல் பே பண்ணவங்களுக்கு தான் இதை அனுப்பியிருப்பாரு. சரியா? யார் ஃபுல் பே பண்ணலையோ எப்பயுமே நான் சொல்ற கான்செப்ட் தான். ஒரு யூனிட் இப்ப 8வது யூனிட் படிக்கிறீங்கன்னா 8வது யூனிட்ல பார்ட் 1 படிக்கணும், பார்ட் 2 படிக்கணும். 8வது யூனிட் கொஸ்டின் பேங்க் படிக்கணும். 8வது யூனிட் பேசிக் கான்செப்ட் படிக்கணும். இதுதான் மெத்தட். இதான் 100% படிச்சு முடிச்சிட்டீங்கன்னு அர்த்தம். இதே மாதிரிதான் எல்லா யூனிட்டும் படிக்கணும். சரியா? ஏன்னா நான் அடுத்தது இந்த பேசிக் கான்செப்ட் மட்டும் தனியா டெஸ்ட் வைப்பேன் ஃபியூச்சர்ல எல்லாம் முடிச்ச பிறகு. சரியா? சோ அதே டயத்துல ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் நான் கொடுத்துருப்பேன். இதெல்லாம் படிச்சு முடிச்ச பிறகு சரி 8வது யூனிட் நம்ம படிச்சு முடிச்சிட்டோம், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல எப்படி கொஸ்டின் வந்திருக்கு அப்படின்னு செக் பண்ணலாம். இதெல்லாம் மெத்தடு, ஸ்மார்ட் ஒர்க். அது தனியா பேசிக் கான்செப்ட் படிச்சுக்கலாம் அப்படிலாம் இருக்கக்கூடாது. அந்தந்த யூனிட் வரும்போதே பேசிக் கான்செப்டை சேர்த்து படிச்சுட்டு வரணும். மைண்ட்ல வச்சுக்கோங்க. பேசிக் கான்செப்ட் மெட்டீரியல் நீங்க ஃபுல் பே பண்ணியிருந்தா கண்டிப்பா உங்களுக்கு அனுப்பியிருப்பாங்க, அதுல எந்த சந்தேகம் கிடையாது. சரி சார், ஓகே. ஸோ கோமாலாகஸ், கெட்ராலாகஸ் சொன்னோம். அது மாதிரி அடுத்தது 3வது வந்து செல்லுலார் வேக்சின் அப்படின்னு சொல்றது. செல்லுலார் வேக்சின் இதுன்னா இந்த ஹோல் மைக்ரோப்ஸ் வில் பி ப்ரிப்பேர்ட். ஹோல் மைக்ரோப்ஸே ப்ரிப்பேர் பண்ணுவாங்களாம். சரியா? அடுத்தது சப் செல்லுலார் வேக்சின் ஒன்று இருக்குது. டு ப்ரிப்பேர்ட் ஃப்ரம் த டாக்ஸின் ஆர் கெமிக்கல்ஸ் ஆஃப் மைக்ரோப்ஸ். அதுல இருந்து கிடைக்கக்கூடிய டாக்ஸினோ கெமிக்கல் இருந்து மைக்ரோப்ஸ்ல இருந்து கெமிக்கல் வருது இல்லையா, அதுல இருந்து வேக்சின் ப்ரிப்பேர் பண்ணுவாங்களா, அதான் சப் செல்லுலார் வேக்சின். 5வது வந்து இது ஏற்கனவே இருக்கு மெட்டீரியல், அட்டெனுவேட்டட் வேக்சின். இதுதான் சார் லைவ் வேக்சின். இதுதான் லைவ் வேக்சின் ப்ரிப்பேர்ட் ஃப்ரம் த லைவ் மைக்ரோப்ஸ். இது அட்டெனுவேட்டட் வேக்சின். சரியா? அடுத்தது வந்து இன்ஆக்டிவ் வேக்சின். இன்ஆக்டிவ் வேக்சின்னாவே உங்களுக்கு தெரியும். அப்ப இது எப்படி, என்ன வேக்சின்? கில்டு வேக்சின். இது என்ன வேக்சின்? கில்டு வேக்சின். எது லைவ் வேக்சின், எது கில்டு வேக்சின் நான் மெட்டீரியல் கொடுத்துருக்கேன், அதை நீங்க ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. பேசிக் கான்செப்டையும் கொடுத்துருக்கேன். சரியா? எக்ஸாம்பிள் ஒரு காலத்துல டிஆர்பில இதுதான் கொஸ்டின், பிக்ட் அவுட் த லைவ் வேக்சின், பிக்ட் அவுட் த கில்டு வேக்சின். இப்ப ரொம்ப கேட்கறதுல இருந்தாலும் நீங்க பாத்துக்கோங்க. சரியா? ரைட். இது வந்து இன்ஆக்டிவ் வேக்சின் சொல்றது. அடுத்து 7வது வந்து டாக்ஸாய்டு வேக்சின். TOXOID டாக்ஸாய்டு. இது அடுத்த கேட்டகரி. சரியா? டாக்ஸாய்டு வேக்சின். சரி, இது என்ன சார்னா the prepared from the bacterial டாக்ஸின்ல இருந்து ப்ரிப்பேர் பண்ணது. டிப்தீரியா, டெட்டனஸ் அந்த எக்ஸாம்பிள். அடுத்தது வந்து சப் யூனிட் வேக்சின் ஒன்று இருக்கான். சப் யூனிட் ப்ரிப்பேர்ட் ஃப்ரம் த பாலிசாக்கரைட்ஸ் அண்ட் புரோட்டீன் யூனிட்ஸ். அந்த பாக்டீரியாத்துல உள்ள கார்போஹைட்ரேட், புரோட்டீன் அதுல இருந்து ப்ரிப்பேர் பண்ணுவாங்களாம். அடுத்தது இது எல்லாருக்கும் தெரிஞ்ச வேக்சின் தான் ரீகாம்பினன்ட் வேக்சின். இது ஆர்டிஎன்ஏ ப்ரிப்பேர்ட் ஃப்ரம் தட் த்ரூ ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ டெக்னாலஜி. சரியா? அடுத்தது மிக்ஸ்டு வேக்சின் ஒன்று இருக்குது. மிக்ஸ்டு ஆர் கம்பைன்டு வேக்சின். இது என்ன சார்னா மிக்ஸ்டுனா மோர் தென் ஒன் கைண்ட் ஆஃப் த இம்யூனேஷன் அகைன்ஸ்ட் தட் இன்ஃபெக்ஷன். இது என்ன சார் மிக்ஸ்டு வேக்சின்? டிடி, டிபி, டேப், டிபி ட்ரிபிள் வேக்சின் சார். இது டிபிடி, எம்எம்ஆர், இதெல்லாம் வந்து முத்தடுப்பு ஊசி. ஒரே ஊசியில 3 இன்ஃபெக்டிவ் டிசீஸ்ல இருந்து காப்பாற்றலாம். சரியா? அத முத்தடுப்பு ஊசின்னு சொல்லக்கூடியது, ட்ரிபிள் ஆன்டிஜென்ஸ். ரைட். அடுத்தது ஆட்டோஜெனஸ் வேக்சின் ஒன்று இருக்குது. இது மைக்ரோப்ஸ் யூஸ்ட் ஃபார் தட் வேக்சின் அப்டைன் ஃப்ரம் தட் பேஷண்ட் இருந்து கொண்டு வருது. ஃப்ரீஸ் ட்ரை வேக்சின். இது வந்து நல்ல சாலிட் லிக்விட் வேக்சின்ல இந்த பிசிஜி, ஸ்மால் பாக்ஸ் வேக்சின் அது எல்லாமே வரும். நிறைய இருக்கு சார் டைப்ஸ் ஆஃப் வேக்சின்ல, நிறைய இருக்கு. ஆன்டி வைரல் வேக்சின்னா வைரஸ்க்கு அகேன்ஸ்டா, ஆன்டி பாக்டீரியல்னா பாக்டீரியல் டிசீஸ்க்கு அகேன்ஸ்டா, இந்த மாதிரி நிறைய இருக்குது. சரியா? இதுல முக்கியமான சில வேக்சின் மட்டும் இன்னும் கொஞ்சம் டீட்டெயில் நம்ம பார்ப்போம். காமன் வேக்சின்ல ரொம்ப முக்கியமான சில வேக்சின் மட்டும் டிஸ்கஸ் பண்ணுவோம். சரியா? காமனா உள்ள சில வேக்சின். இதுல ஃபர்ஸ்ட் வந்து ஆந்த்ராக்ஸ் வேக்சின். இட்ஸ் a live anthrax சொன்னாவே பேசிலஸ். இட் காஸ் தட் ஆந்த்ராக்ஸ் டு அட்டெனுவேட் த growing that. சரியா? இது
ரெண்டாவது முக்கியமானது வந்து பிசிஜி. இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின் சார். பிசிஜி நிறைய காம்படேட்டிவ் எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. பிசிஜி பிறந்த முதல் வாரத்தில் போடக்கூடிய தடுப்பூசி எதுன்னு கேட்டா பிசிஜி, பேசிலஸ் கால்மெட்ரி கொரின். இது ஃபர்ஸ்ட் கொஸ்டின். இது என்ன நோய்க்காக போடப்படுகிறதுன்னு கேட்டா டியூபர்குலோசிஸ், டிபி. இரண்டாவது கொஸ்டின். சரியா? பிசிஜி ரொம்ப முக்கியமானது. பேசிலஸ் கால்மெட்ரி கொரின் சார். பேசிலஸ் பாக்டீரியா, கால்மெட்ரி என்பது சயின்டிஸ்ட் பேர், கொரின் என்பது சயின்டிஸ்ட் பேர். அவங்க ரெண்டு பேரும் கண்டுபிடிச்சா ஒரு பேர் அப்படி வச்சுட்டாங்க. நீங்க ஏதாவது கண்டுபிடிச்சா உங்க பேர் வைக்கலாம். என்னத்த கண்டுபிடிக்க, பிஜியை பாஸ் பண்ண முடியல, என்னத்த கண்டுபிடிக்கன்னு நினைச்சிட்டு இருக்கீங்க. அடுத்தது சபின் வேக்சின் சார். இது யூஜியில கேட்ட கொஸ்டின் சார். சபின் ஓரல் போலியோ வேக்சின். ஓரல் போலியோ வேக்சின் பேர் தான் மோஸ்ட்லி த போலியோமைலிட்டிஸ், போலியோ வைரஸ். லைவ் அட்டெனுவேட்டட் ஸ்ட்ரெயின்ஸ் 3 types த போலியோ வைரஸ். சரியா? அதுல ஓரல் டோஸ், ஓரலா நம்ம கொடுக்கோம் பாத்தீங்களா, அதுக்கு பேர் சபின் வேக்சின் அப்படின்னு சொல்லக்கூடியது. மீசில்ஸ் வேக்சின், இதுல வந்து சிங்கிள் இன்ஜெக்ஷன் given between the age 9 months to 10 years அந்த இருக்கு. அது மாதிரி ரெண்டாவது இன்னொரு கேட்டகரி இருக்கு சார், சால்க் வேக்சின். சால்க் வேக்சின் இந்த ரெண்டுமே முக்கியம் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ. இது எப்படின்னா, the formalin killed polio virus, it administered by subcutaneous. இதுதான் முக்கியம். இது நர்வ்ல அப்படியே சப்கியூட்டேனியஸ் இன்ஜெக்ஷன். கியூட்டேனியஸ் உங்களுக்கு தெரியுங்களா, ஸ்கின்ல அப்படியே இன்ஜெக்ட் த்ரூ இன்ஜெக்ஷன் சார். சிம்பிளா சொன்னா இன்ஜெக்ஷன். இன்ஜெக்ஷன் மூலம் போட்டா அதுக்கு பேரு சால்க் வேக்சின். ஓரலா போட்டா அதுக்கு பேரு சபின் வேக்சின். இந்த ரெண்டு கொஸ்டின் முக்கியம், மறந்துடாதீங்க. இது மறந்துடும், எக்ஸாம் ஹால்ல உட்காந்தா மறந்துடும். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கணும்னா, ஒரு குழந்தைய ஒரு தாய் வந்து இன்ஜெக்ஷன் போட கூட்டு போறாரு, ஒரு வேக்சின் போட கூட்டு போறாங்க. சரியா? அப்ப அந்த இன்ஜெக்ஷன் மூலம் போட்டா அந்த குழந்தை என்ன ஆகும், லைட்டா ஷாக் ஆகுமா? இதே டிராப் மட்டும் ஓரலா வாய் ஆன தரன்னு சொல்லி ஊத்துனா ஏதாவது ஷாக் ஆகுமா? ஆகாது. அப்ப த்ரூ இன்ட்ராவீனேஷன் ஆர் சப்கியூட்டேனியஸ், தட் இஸ் கால்ட் சாக். குழந்தை சாக் ஆகும், சாக் வேக்சின். இது ஒண்ணு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப ஓரல் என்னது, சபின். நீ மறந்தா நான் ஒண்ணும் செய்ய முடியாது. ரைட். அடுத்தது இன்ஃப்ளூயன்சா வைரஸ், டேப் வைரஸ், பெட்ரோடிஸ் வைரஸ், பெட்ரோடிஸ் ட்ரிபிள் வேக்சின்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. ட்ரிபிள் இல்ல டெட்டனஸ் ட்ரிபிள் வேக்சின்ஸ். அதுல மெயினா முக்கியமான வேக்சின் எதுனா டிபிடி. இதுவும் பிஜில கேட்டிருக்காங்க சார், யூஜிலையும் கேட்டிருக்காங்க. டிபிடி எக்ஸ்பான்ஷனோட கேட்டிருக்காங்க சார். இது வந்து ட்ரிபிள் வேக்சின், முத்தடுப்பு ஊசி. டிப்தீரியா, பெட்ரோடிஸ், டெட்டனஸ். சரியா? 3 நோய்க்கும் ஒரே மருந்து. அது இன்னொன்னு இருக்கு, MMR, மம்ஸ், மீசில்ஸ், ரூபல்லா. இதுவும் முத்தடுப்பு ஊசி தான், ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? சோ நார்மலா இதெல்லாம் ஒரு 3 டிசீஸ்க்கு ஒரே ஊசி போடுறவாங்க சொல்லக்கூடியது. ரைட். சோ இதை தெரிஞ்சுக்கோங்க. ட்ரிப்ளெட் வேக்சின் அப்படின்னு சொல்லுவாங்க. இது டிபி, இது மனுஷனா டுயல் வேக்சின் சொல்லுவாங்க. 3க்கோ ட்ரிப்ளெட் அப்படின்னு சொல்றாங்க. சரியா? முத்தடுப்பு ஊசி. ரைட். சோ இதெல்லாம் வேக்சின்ஸ் ரிலேட்டடா உள்ள விஷயம் சார். வேக்சின் பொறுத்தளவு நம்ம நார்மலா இப்படி சொல்றோம், ஒரு ஆர்டிஎன்ஏ டெக்னாலஜில ப்ரிப்பேர் பண்றது நார்மல் ஈஸி கிடையாது. அதுல நிறைய மெத்தட்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஸ்டெரிலைஸ் பண்ணணும், ஐசோலேஷன் பண்ணணும், பியூரிஃபிகேஷன் பண்ணணும், ப்ராசஸ் பண்ணணும், கேப்சிட்டேஷன் பண்ணணும், அது மாதிரி ஸ்டெபிலைசேஷன் பண்ணணும், பிறகுதான் ப்ரிசர்வ் பண்ணணும். இதை தான் வந்து நம்ம என்ன செய்வோம், மார்க்கெட்டிங் கொண்டு வருவாங்க. சரியா? இவ்வளவு விஷயங்கள் இருக்கு. இதெல்லாம் செஞ்சாதான் ஒரு பக்காவா ஒரு வேக்சினை வந்து ப்ரிப்பேர் பண்ண முடியும், ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? சோ வேக்சின் நான் ஏற்கனவே 2 டைப் சொல்லிட்டேன். ஒண்ணு வந்து என்ன செய்யணும்னா, உள்ள ஆன்டிஜனுக்கு மாதிரி நம்ம பாடிக்குள்ள போனோம்னா ஆக்டிவ் இம்யூனைசேஷனுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். சில வேக்சின் வந்து என்ன செய்யும், அது வந்து ஆக்டிவ் இம்யூனைசேஷன், இட் வில் பி என்டர் இன்டு தட் செல் மீடியேட்டட் இம்யூன் ரெஸ்பான்ஸோ அந்த மாதிரி இருக்கும். சிலது வந்து என்ன செய்யும், உள்ள போன பிறகு ஹியூமரல் இம்யூன் ரெஸ்பான்ஸ் கொடுக்கக்கூடியது. அது போகக்கூடிய இதை பொறுத்து தான், செல் மீடியேட்டடா, ஹியூமரலா, அந்த மாதிரி. சரியா? இதுல லைவ் வேக்சின் எது, கில்டு வேக்சின், அதெல்லாம் நான் லிஸ்ட் அவுட் பண்ணி கொடுத்துருக்கேன். மெட்டீரியல் இதுல கூட இருக்கும்னு நினைக்கிறேன். இது வந்து எக்ஸாம்பிள் சார். பாருங்க, இதுல வந்து லைவ் அட்டெனுவேட்டட் வேக்சின், இது இன்ஆக்டிவ், தான் கில்டு வேக்சின், கில்டு ஆன்டிஜன், இது டாக்சைட்ஸ். ஸோ எதெல்லாம் லைவ், எதெல்லாம் கில்டு, இதெல்லாம் டாக்சைட்ல வருது அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு டயக்ராம் கூட கொடுத்துருப்பேன் வேக்சின். இது எல்லாமே லைவ் ஒரு லிஸ்ட் கொடுத்துருக்கோம், கில்டு ஒரு கொடுத்துருக்கோம். இதெல்லாம் வந்து லைவ், இதெல்லாம் கில்டுன்னு சொல்லிட்டு. சரியா? ஸோ அட்டெனுவேட்டட்ல வந்து மீசில்ஸ், மம்ஸ், ரூபல்லா, ஓரல் போலியோ, அது எல்லாமே வரும், ஞாபகம் வச்சுக்கோங்க. வேக்சின்ஸ் பொறுத்தளவு அதுல மீசில்ஸ், அதுல
சபீன் அண்ட் சால்க் அந்த ரெண்டு ரொம்ப எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் ரொம்ப முக்கியம். இதுல வந்து இந்த அட்டுனேட்டட் சொல்றோம் பாத்தீங்களா, அது வந்து இந்த ஆக்டிவ் இம்யூன் சிஸ்டம், இந்த பூஸ்டர் டோஸ் நாட் ரெக்யர்ட். ஏன்னா பூஸ்டர் அது ஏற்கனவே மெமரி செல்ஸ் இருக்கும் பாத்தீங்களா, அது பூஸ்டர் டோஸ் தேவையில்லை. அது லோ காஸ்டா இருக்கும், குயிக் ஆக்ஷனா இருக்கும், ஈஸி ஃபார் த டிரான்ஸ்போர்டேஷனுக்கு இருக்கக்கூடியது. அதான் அதுல உள்ளது. அட்வான்டேஜ் பொறுத்தளவு இட் இன்டியூஸ் த செல் அஸ் வெல் அஸ் தட் ஹியூமரல் மீடியேட்டட் இம்யூனிட்டி. டிஸ்அட்வான்டேஜ்னா என்ன சார்னா, இட்ஸ் அ பாசிபிள் ஃபார் தட் ரிவர்ஸ் ஆஃப் தட் வயலன்ஸ். அதுக்காக நம்ம ஓரல் போலியோ வந்து அந்த உள்ள நம்ம டிராப்ஸ் என்ன இருக்கும், அந்த போலியோவை உருவாக்கக்கூடிய வைரஸ் தான் ஃப்ரீயா கிடைக்குன்னு சொல்லி ஒரு பாட்டில் ஃபுல்லா குடிச்சிட்டு அவ்வளவுதான் போலியோ நோய் வந்துடும். லோ டோஸ்ல போய் தான் இன்டியூஸ் பண்ணணும். சைடு எஃபெக்ட் வரும். சில டாக்டர் சொல்லுவாங்க, வேக்சின் போட்டோம்னா காய்ச்சல் வருமா, இந்த டேப்லெட் கொடுங்க பிள்ளைகளுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க, சில்ட்ரன்ஸ்க்கு. சரியா? ஐ மீன் லெஸ் ஸ்டேபிளா தான் இருக்கும், ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி சில டிஸ்அட்வான்டேஜ். கில்டு வேக்சின் பொறுத்தளவு அது ஹீட்டோ இல்ல ஃபார்மலின் மூலம் கில் பண்றோம். அட்வான்டேஜ் என்னன்னு சொன்னா ஸ்டேபிள் பட் நாட் இன் தட் ரிவர்ஸ். நம்மள வந்து வயலண்டா இருக்காது, அது சைடு எஃபெக்ட் இருக்காது. ஆனா என்ன பிரச்சனைனா, டிஸ்அட்வான்டேஜ்னா நீட் த பூஸ்டர் டோஸ். கில்டு வேக்சின்னா பூஸ்டர் டோஸ் நீடு, லைவ்னா பூஸ்டர் டோஸ் தேவையில்லை. சரியா? அதே மாதிரி இது வந்து சைடு எஃபெக்ட் இருக்கும் லைவ் வேக்சின். கில்டு வேக்சின்ல சைடு எஃபெக்ட் எல்லாம் இருக்காது. ஓகே, இதெல்லாம் கொஞ்சம் ஜெனரலா. சிந்தட்டிக் வேக்சின் இப்போ நவடேஸ் நிறைய சிந்தட்டிக் வேக்சின் வந்துருச்சு, அதெல்லாம் நீங்க பாத்துக்கோங்க. சரியா? வேக்சின் பொறுத்தளவு இவ்வளவு விஷயம் போகும் சார், அதுக்கு மேல வந்து பெருசா ஒண்ணு வேண்டாம். ஓகே, ஸோ அடுத்த இதுல ஒரு இந்த வேக்சின் அண்ட் இம்யூனைசேஷன் இது ரீட் பண்ணுங்க. வாட் இஸ் டிஃபரன்ஸ்? இம்யூனைசேஷன் அண்ட் வேக்சினேஷன் சும்மா ஒரு டிஸ்டிங்விஷனுக்காக, வேற ஒன்றும் பெருசா கிடையாது. ரைட், இது வந்து டேபிள் வேக்சினேஷன்ல என்னென்ன டேபிள்னா, ஒரு நார்மல் ஒரு எந்தெந்த ஏஜ்ல என்னென்ன வேக்சின் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. நம்ம ஊர்ல கண்டிப்பா சில்ட்ரன்ஸ் எல்லாருக்குமே வேக்சின் போடுறோம். பட் இதே ஃபாரின்ல எல்லாம் கண்டிப்பா எப்படி நம்ம டிசி மார்க் ஷீட் மாதிரி இந்த வேக்சின் ஷெடியூலும் கொண்டு வந்தாதான் அட்மிஷனே போடுவாங்க. அது ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? ரைட், ஸோ நெக்ஸ்ட் டாபிக் போவோம். அலர்ஜி. நெக்ஸ்ட் என்ன டாபிக் போறோம்னா அலர்ஜி. ஒரு கொஸ்டின் ஷோர், no doubt, allergy related about that vaccine or hypersensitivity அப்படின்னு கூட சொல்லலாம். ரைட், பேஜ் நம்பர் ஐ திங்க் 68 மெட்டீரியல்ல பேஜ் நம்பர் 68 சார். அலர்ஜி நம்ம டாபிக். நெக்ஸ்ட் டாபிக் இல்லைன்னா டெக்னிக்கல் டேர்ம் சொன்னா ஹைப்பர் சென்சிட்டிவிட்டி. நம்ம சிலபஸ்ல வந்து அலர்ஜின்னு இருக்கும். சரியா? ஆக்சுவலி தட் a violent infection, allergy related about that. ஓகே, ஸோ இதுல எப்படி சார் நம்ம அலர்ஜின்னு சொன்னாவே டிஆர்பி அலர்ஜி தான் சார் சொல்லக்கூடாது. நீங்க நடத்துறதே அலர்ஜியா தான் இருக்கு சார் அப்படின்னு சொல்லக்கூடாது. வேற வேலை அலர்ஜியா இருந்தாலும் என்ன செய்யணும், அதுக்கு நம்ம பாடி அதுக்கு டிஃபென்ஸ் மெக்கானிசம் இருக்குது. சரியா? தட் violent reactions of that immune system, it leads to that a severe symptoms, even the death in that sensitized that animal when it's re-exposed to that same antigen for that second time. ஒரு ஏதாவது உள்ள போன பிறகு அதுக்கு வந்து அதுக்கான பாதிப்பை வந்து நம்ம வெளிப்படுத்தும், சிம்டம் மூலம் வெளிப்படுத்தும். சரியா? சம்டைம் அது ஈவன் த டெத் வரை கூட கொண்டு போகுமா. த ஃபேக்டர் டு காசிங் த ஹைப்பர் சென்சிட்டிவிட்டி, தட் இஸ் வி ஆர் கால்ட் அஸ் அலர்ஜென்ட். சிம்பிளா சொன்னா அலர்ஜியை உருவாக்கக்கூடியது பேர் தான் அலர்ஜென்ட். நம்ம அலர்ஜில ரொம்ப ஃபெமிலியர் எக்ஸாம்பிள், ஒரு காலத்துல ஹைப்பர் சென்சிட்டிவிட்டி அலர்ஜிக்கு பென்சிலின் இன்ஜெக்ஷன் சொல்லுவாங்க, ட்ரக் அலர்ஜி. இப்போ கிடையாது. இப்ப நம்ம சைல்ட்ஹுட் டயத்துலலாம் என்ன நோய் வந்தாலும் டாக்டருக்கு ஒரே ஒரு இன்ஜெக்ஷன் தான், சரியா? அந்த பென்சிலின். சிம்பிளா சொன்ன வில்லேஜ் லெவல்ல வெள்ளை மருந்துன்னு சொல்லுவாங்க, வெள்ளை மருந்து. சரியா? என்ன நோய் இருந்தாலும் சரி, காய்ச்சலா, தலைப்புலியா, என்ன புண்ணா, என்ன ஊண்டா, எது இருந்தாலும் ஓடி அந்த வெள்ளை மருந்த. ஆனா டாக்டர் என்ன சொல்லுவாங்க, சில பேருக்கு இது வந்து அலர்ஜியா இருக்கும். அப்ப டாக்டரை கேட்பாங்க, என்னவா இந்த வெள்ளை மருந்து உங்களுக்கு போட்டிருக்காங்களா இதுக்கு முன்னாடி அப்படின்னு. அப்படி இல்லைன்னு என்ன செய்வாருன்னா, கொஞ்சோல லைட் டோஸ் போட்டுட்டு ஒரு 1/2 hour வெயிட் பண்ணுங்க வெளியே அப்படின்னு சொல்லிடுவாங்க. அப்ப அந்த மாதிரி இருக்கும்போது அதுல சார் அவங்களை மீட் பண்ணுங்க. அப்ப அவங்களுக்கு வந்து அவங்களுக்கு சப்போஸ் ஒத்துக்கிருச்சு, பாடி ரிஜெக்ட் பண்ணல அப்படின்னா நோ ப்ராப்ளம், அவர் இன்ஜெக்ஷன் போடுவார். இல்லைன்னா வந்து உடனே அதுக்கு
அகேன்ஸ்டா என்ன செய்யணுமோ அதை செஞ்சு விட்டுருவார் டாக்டர். சரியா? இப்ப அது ஒரு காலத்துல, ஏன்னா மருந்துகளின் ராணி, டிஎன்பிசில கேட்ட கொஸ்டின்ஸ் தான். மருந்துகளின் ராணி யாருன்னா பென்சிலின் தான், ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுல கூட பாருங்க மருந்துகளின் ராஜா கிடையாது, அதுலயும் ராணி தான். ராஜாக்குள்ள டம்மி தான் நினைக்கிறேன். சரி, ரைட், பரவாயில்ல, இருந்துட்டு போறோம். ஓகே. சோ அப்ப மருந்துகளின் ராணி, ஏன்னா என்ன இன்ஜெக்ஷன் எடுத்தாலும் பென்சிலின், சாரி என்ன டிசீஸ் எடுத்தாலும் பென்சிலின் தான். அதுக்காக தான் அப்படி பேரே வந்தது. ட்ரக் அலர்ஜிக்கு ஒரு வெரி குட் எக்ஸாம்பிள் ஃபார் த பென்சிலின் இன்ஜெக்ஷன். The immune system is a device by that nature of the brain. It protects the body, human body, against the pathogens. The immune response always directed towards to that protection of the host. நம்ம immune response, நம்ம பாடி எதுக்கு immune response பண்ணுனா நம்மளை வந்து ப்ரொடெக்ட் பண்றதுக்கு தான். அதான் முக்கியமானது. ஹைப்பர் சென்சிட்டிவ்னா இட்ஸ் லீட்ஸ் டு தட் destructive process of immune response. சரியா? சோ அப்ப இந்த ஹைப்பர் சென்சிட்டிவிட்டி, the cells of that host, அப்ப இந்த ஹைப்பர் சென்சிட்டிவிட்டி வந்து சம்டைம் அந்த ஹோஸ்ட எப்படி சொல்றது, அந்த செல்ஸ் ஆஃப் த ஹோஸ்ட் இட் கில்ட் ஆர் மேபி இட்ஸ் அ டேமேஜ் ஆர் சேஞ்ச் தட் ரியாக்டிவிட்டி ஆஃப் தட் இம்யூன் சிஸ்டம்ஸ். இட் டஸ் நாட் அக்கர்ஸ் இன் த ஆல் ஹியூமன் பீயிங் திஸ் ஹைப்பர் சென்சிட்டிவிட்டி. சரியா? இது எல்லாருக்கும் ஒரே மாதிரியான அலர்ஜியோ ஹைப்பர் சென்சிட்டிவிட்டியோ இருக்காது. இப்ப நம்ம இத்தனை பேர் கிளாஸ் அட்டன் பண்றோம்னா இல்ல only 10% of human population to suffer from the hypersensitivity. எல்லாருக்குமே அலர்ஜி இருக்காது சார். சில பேருக்கு வந்து இந்த போர்டு அலிடா அப்படின்னு சொன்னா சார் எனக்கு டஸ்ட் அலர்ஜி, இந்த தூடுறான்னு சொன்னா டஸ்ட் அலர்ஜின்னு சொல்லுவான், படிடான்னு சொன்னா பயாலஜி அலர்ஜின்னு சொல்லுவான். சரியா? நீங்க படிடான்னு சொல்றாங்க, எனக்கு டிஆர்பி அலர்ஜி சார்ன்னு சொல்றீங்களா? அந்த மாதிரி மார்க் எடுக்காதவங்களுக்கு நான் சொல்றேன், நான் டிஆர்பினாவே எனக்கு அலர்ஜி சார், அதுக்காக சொல்றேன் சார். இன்னொரு இன்ஃபர்மேஷன் சொல்லிடுறேன். போன வருஷம் இதே மாதிரிதான் கிளாஸ்ல சொன்னேன் சார், பாஸ் பண்ணி தயவு செய்து ஓடிடுங்க, திரும்ப கிளாஸ் டிஆர்பி படிக்கணும்னு நினைக்காதீங்க. படிக்கணும்னு நினைச்சா நீங்க அடுத்த தடவை தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் பாஸ் பண்ணாதான் டிஆர்பி எழுதவே முடியும். போன 2021 பேட்ச்காரங்களுக்கு இதே வார்த்தை சொன்னேன். சரியா? இப்ப தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் வந்துருச்சா? இப்போ ஒரு வார்த்தை சொல்றேன், இந்த டிஆர்பிலேயே நீங்க எழுதி தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் ஒரு பெரிய மேட்டர் கிடையாது. அதை நான் பக்காவா நடத்தி உங்களுக்கு கோச்சிங் கொடுத்து அதுவும் உங்க டெஸ்ட் வச்சு உங்களுக்கு பாஸ் பண்ண, அதுல நல்ல மார்க்கோட பாஸ் பண்ண வச்சு டிஆர்பி பாஸ் பண்ண வைக்க. நீங்க இந்த தடவை பாஸ் பண்ணலன்னா அடுத்த தடவை டிஆர்பிக்கு 2 எக்ஸாம் எழுத வேண்டி இருக்கும். இப்ப நான் சொல்றது நடக்குதா நடக்கலையான்னு மட்டும் பாருங்க. இதே மாதிரிதான் லாஸ்ட் டைம் சில பேரு அப்பெல்லாம் வராது சார், நம்மளுக்கு எதுக்கு சார் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் அப்படின்னு என் ஸ்டூடெண்ட் கேட்டாங்க. வருதா இல்லையான்னு பாருங்கன்னு சொன்னேன். அதே மாதிரி வந்துருச்சா? இப்பயும் சொல்றேன், இந்த தடவையே ஓடிடுங்க கவர்மெண்ட் ஜாப்குள்ள. இல்லைன்னா உங்களுக்கு டெட்டுன்னு ஒரு எக்ஸாம் வைக்க போறாங்க. எப்படி நியமன தேர்வு யூஜிக்கு பாஸ் பண்ணி டெட்டு பாஸ் பண்ணவங்களுக்கு அடுத்தது யூஜிக்கு நியமன தேர்வு வச்சாங்களோ அதே மாதிரி பிஜிக்கு டெட்டுன்னு ஒண்ணு வரப்போகுது. நியூ எஜுகேஷன் பாலிசியில சொல்லிட்டாங்க. சும்மா சாரு போற பாக்குல அப்படியே அடிச்சு விடுறாரு அப்படின்னு நினைச்சிடாதீங்க. நான் உண்மையைதான் சொல்றேன், ஏன்னா நான் இந்த ஃபீல்ட்ல இருக்கிறவா சொல்றேன். அப்ப நெக்ஸ்ட் டைம் நீங்க டிஆர்பி பாஸ் பண்ணா 2 டெஸ்ட் எழுதணும். இந்த இப்படி யூஜி காரங்க எழுதுறாங்கல்ல, டெட் எழுதிட்டு அடுத்த நியமன தேர்வு, அந்த மாதிரிதான் வர்றதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கு. ஏன் இதை சொல்றேன்னா, இந்த எக்ஸாம்லயே பாஸ் பண்ணி ஒரே எக்ஸாம்ல ஓடிடுங்க, அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். வேற எதுவும் நான் சொல்ற மாதிரி இல்லை. சரி, ஏன் இதுக்கு திடீர்னு வந்துச்சு அதே மாதிரி போச்சுக்கோங்க. அப்படியே ஏதாவது சொன்னா அங்கிட்டு இங்கிட்டு ஓடிடுது கிளாஸை விட்டு. சரி, யா எதுக்கு சொல்ல வந்தேன்னா, ஹைப்பர் சென்சிட்டிவிட்டி அலர்ஜி வந்து எல்லாருக்கும் இருக்காது. இப்ப நம்ம கிளாஸ்ல இத்தனை பேர் இருக்கோம், எல்லாருக்கும் ஒரே டைப் ஆஃப் அலர்ஜியும் இருக்காது. சில பேருக்கு சில ப்ராடக்ட் சில ஃபுட்டுனால அலர்ஜி இருக்கும். சில பேர் என்ன செய்யணும்னா நான்வெஜ் சாப்பிட்டாலே அன்னைக்கு ஒரு மாதிரி அலர்ஜி ஆயிடும். சில பேர் பிரிஞ்சால் மட்டும் சாப்பிட்டா அலர்ஜி ஆகும். சில பேர் மீன் சாப்பிட்டா அலர்ஜி இருக்கும். சில பேருக்கு கிராப் நண்டுன்னு சொல்றோம்ல அது அலர்ஜியா இருக்கும். சில பேர் ஈவன் கத்திரிக்காய் சாப்பிட்டா கூட, சரியா, பிரிஞ்சால் சாப்பிட்டா கூட அலர்ஜி ஆகும். அது எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்காது. சரியா? நான் பின்னா டீட்டெயிலா அதை பத்தி நான் சொல்றேன் நான். சோ அப்ப the hypersensitivity bring the symptom. அப்ப ஒரு அலர்ஜி வருதுன்னு எனக்கு எப்படி சார் தெரியும்? இந்த சிம்டம் மூலம் தான், அறிகுறி மூலம். இட்ஸ் இம்மிடியட்டா நடக்கும். சம் சிம்டம் வந்து டிலைட் ஸ்டேட்ல இருக்கும். ஸோ ரைட்டா? ஸோ இதெல்லாம் ஒரு இன்ட்ரோடக்ஷன். இவ்வளவு நேரம் சொன்னதுலாம் ஒரு இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் தட் அலர்ஜி. ஓகே, ஒரு அலர்ஜினா நார்மலா ஒரு இன்ட்ரோடக்ஷன்ஸ்க்காக நான் சொல்றேன் நான் இந்த விஷயங்கள் ஃபுல்லா. ரைட், ஒரு நிமிஷம்.
சரி. So factor causing the hypersensitivity, what are the factors? அதான் நான் கொஞ்ச நேரம் சொல்லிட்டேன் இதெல்லாமே. The factor the causing that allergy, that is called allergen அப்படின்னு சொல்லக்கூடியது. So that may be it's a extending factor and சில பேருக்கு அந்த அலர்ஜி அந்த சிம்டம் வந்து உடல வெளியில தெரியும், சில பேருக்கு உடலுக்கு உள்ள தெரியும். சில பேருக்கு ட்ரக் அலர்ஜி இருக்கும், சில பேருக்கு ஏர்பான் பார்ட்டிகல்ஸ் அலர்ஜியா இருக்கும். டஸ்ட் ஒரு மாதிரி டஸ்டா இருந்தாலே உடனே தும்மல் வந்துட்டே இருக்கும். இல்ல சரி ஏர்லி மார்னிங் போனாலே அந்த மிஸ்டில் அது போனாலே சிலர் பிடிக்காது. ஃபுட் ஸ்டஃப் சொன்னேன், அதான் சொன்னேன், சில பேர் நண்டு சாப்பிட்டா, மீன் சாப்பிட்டா, கருவாடு சாப்பிட்டா அலர்ஜியா இருக்கும். சில இன்ஃபெக்டிவ் ஆர்கன்ஸ் ஏதாவது பேத்தோஜன் மூலம் அலர்ஜி, பிளட் டிரான்ஸ்மிஷன் தப்பா இருந்தா அதனால சில நேரம் அலர்ஜி நடக்கும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. சரியா? சிம்டம்ஸ்ல நீங்க ஜஸ்ட் நீங்க ரெஃபர் பண்ணிக்கோங்க சார். பேஜ் நம்பர் 69ல இருக்கு. ஒரு அலர்ஜினா என்னென்ன சிம்டம்ஸ் எல்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்க பாத்துக்கோங்க. காமன் ஹைப்பர் சென்சிட்டிவ் ரியாக்ஷன் சப்மிட் பண்ணி விடுங்க. ஸோ தட் இம்மிடியட் அட் டிலைடு டைப், அதாவது ஒரு ஹைப்பர் சென்சிட்டிவ் வந்து சிம்டம் வந்து உடனே வரும், இல்லை கொஞ்சம் லேட்டா வரும். த ரியாக்ஷன் காஸ் த ஹைப்பர் சென்சிட்டிவிட்டி, அது லோக்கல் ரியாக்ஷனா இருக்கலாம், இல்லைன்னா சிஸ்டமிக் ரியாக்ஷனா. லோக்கல் ரியாக்ஷனா வெளியே அந்த சிம்டம் தெரியலாம், இல்லைன்னா இன்சைட் த பாடிக்குள்ள அது ஏதாவது பிரச்சனை ஏற்படுத்தலாம். சரியா? ஸோ த லோக்கல் ரியாக்ஷன், த சிம்டம்ஸ் வில் பி அப்பியர் இன் தட் ரெஸ்ட்ரிக்டட் ஏரியா. நீங்க அலர்ஜி பாருங்களேன், எல்லா ஏரியாலும் அந்த அதோட சிம்டம் எக்ஸ்போஸ் ஆகாது. சில பர்டிகுலர் பிளேஸ்ல பர்டிகுலரா வந்து கையில வச்சு இந்த ஏரியா ஃபுல்லா ஹேண்ட்னு வச்சோன்னே இந்த ஏரியால சில பேர் டிப் ஆஃப் த அந்த ஃபிங்கர்ஸ்ல இல்லைன்னா இந்த மேல இருக்கும். சில பேருக்கு லிப்ஸ்ல மட்டும் என்ன செய்யும்னா அந்த அலர்ஜி ஃபுல்லா ஒரு மாதிரி புண்ணாயிரும். இல்லைன்னா இந்த ரெண்டு ஓரங்கள்ல, வாயில ரெண்டு ஓரங்கள்ல, இல்லைன்னா ஃபேஸ்ல மட்டும் சில பேருக்கு அலர்ஜி இருக்கும். மற்ற இடத்துல எங்கேயுமே சிம்டம் இருக்காது. பாடி ஃபுல்லா சில நேரம் வீக்கம் இருக்கும். சரியா? இந்த மாதிரி அந்த லோக்கல் ரியாக்ஷன் சொல்லக்கூடியது. இதெல்லாம் அவுட் சைட் தட் பாடி. இதே சிஸ்டமிக் ரியாக்ஷன் டு அஃபெக்ட் தட் ஆல் ஆர்கன் இன் சிஸ்டம் ஆஃப் தட் பாடி. நம்ம உள்ள ஆர்கன் அஃபெக்ட் பண்ணிருக்கோம் சார். அதெல்லாம் மோசமானது. ரைட். காமன் ஹைப்பர் சென்சிட்டிவ் ரியாக்ஷன்ல ஒரு 8 டைட்டில் சொல்றோம். இதுல அனஃபிளாக்சிஸ் டிரான்ஸ்மிஷன்ல இருந்து ஒரு 8 டைட்டில். அது ஒண்ணு இது எல்லாமே டிரான்ஸ்மிஷன் ரியாக்ஷன், எர்த்ரோபிளாஸ்டிஸ் விட்டரிஸ், ஆந்த்ரஸ் ரியாக்ஷன், சீரம் சிக்னஸ், மேண்டஸ் ரியாக்ஷன், இது கிரேவ்ஸ் டிசீஸ், இது ஒரு 8 ரியாக்ஷன்ஸ். இது எல்லாமே காமனா நடக்கக்கூடிய ரியாக்ஷன்ஸ். சரியா? ரைட். ஸோ இதுல டைப்ஸ் ஆஃப் ஹைப்பர் சென்சிட்டிவ், இதுலதான் சார் கொஸ்டின் வரும். அப்ப இதுக்கு முன்னாடி நடந்த நல்லா வராதான்னு கேட்கக்கூடாது. சரியா? இன்ட்ரோடக்ஷன். ஒரு அலர்ஜிக்கு என்னென்ன டைப்ஸ் இருக்கு? முதல் 2 ways that we are classified into that based on the time taken for reaction. அந்த ரியாக்ஷன் எவ்வளவு நேரம் எடுத்துக்கிறது, டைம் டேக்கன் ஃபார் ரியாக்ஷன். இன்னொன்னு based on the different mechanism of pathogenesis. 2 டைப் ஆஃப் பிரிக்கிறோம். ஃபர்ஸ்ட் கிளாசிஃபிகேஷன் based on the time taken for reactions. அப்ப the sensitized host to develop that a clinical reaction, 2 category. இதுல 2 கேட்டகரியா பிரிக்கிறோம். ஒன்னு வந்து என்னன்னா இம்மிடியட் ஹைப்பர் சென்சிட்டிவிட்டி, இன்னொன்னு வந்து டிலைடு ஹைப்பர் சென்சிட்டிவிட்டி அப்படின்னா 2 டைப் இருக்கு சார். இம்மிடியட் அப்படின்னு என்னன்னா the immune reaction appear and suddenly it will be appear, suddenly it will be disappear. அதாவது அலர்ஜி சடனா வரும், ஒரு 1/2 hour இல்லையே என்ன செஞ்சிடும், அந்த அலர்ஜி வந்ததே நமக்கு தெரியாது. சில நேரம் வந்து அது நீங்களே ஃபீல் பண்ணிருக்கலாம். மேபி சடனா அதான் சரியாயிரும், ஏன்னா நம்ம இம்யூன் சிஸ்டம் சரி பண்ணிடும். அதான் இம்மிடியட் ஹைப்பர் சென்சிட்டிவிட்டி. த இன்ஃப்ளமேட்டரி ரெஸ்பான்ஸ் ஈவன் தட் ஃபியூ மினிட்ஸ்லயும், ஃபியூ ஹவர்ஸ் ஃபியூ மினிட்ஸ்லயும். அப்ப இங்க என்ன நடக்கும்னா இட் இன்வால்வ் இன்டு தட். இதுல ஒரு நிமிஷம். எஸ், இதுதான் எதிர்பார்த்தேன். கவனிங்க, இது ரொம்ப முக்கியம் சார். 1 minute. ஓகே. லிசன், இதான் இம்மிடியட் ஹைப்பர் சென்சிட்டிவ். இது ஸ்கிரீன்ஷாட் பண்ணா போட்டுக்கோங்க, ரொம்ப முக்கியமான ஏரியா. இம்மிடியட் ஹைப்பர் சென்சிட்டிவிட்டி, டிலைடு ஹைப்பர் சென்சிட்டிவிட்டி. சரியா? ரைட். சோ அப்ப இம்மிடியட் என்ன சொன்னேன், சடனா வரும், சடனா போயிடும். அதான் இட் இன்வால்வ் தட் இன்ட்ராக்ஷன் ஆஃப் ஆன்டிஜன் அண்ட் ஆன்டிபாடி. இம்மிடியட். சரியா? இம்மிடியட் ஹைப்பர் சென்சிட்டிவ் வந்து involved into that. It will be handled the B cell. நான் ஒவ்வொரு வருஷமும் இந்த கொஸ்டினை எதிர்பார்க்கிறேன் சார், இதுதான் வரல சார். ஆனா சிஎஸ்ஆர் எல்லாம் கேட்டாங்க. ஒவ்வொரு வருஷமும் இந்த கொஸ்டின் நான் எதிர்பார்க்கிறேன், ஆனா நீ பிஜில கேட்கல. சரி, இந்த வருஷமா கேட்கறாங்களான்னு பார்ப்போம். அதை என்ன கேட்பாங்கன்னா, இம்மிடியட் ஹைப்பர் சென்சிட்டிவிட்டி வந்து
இல்ல பாருங்க, the reaction of antibody mediated by B cell response. அப்ப சிம்பிளா சொன்னா the handled by B cell by the production of antibody. So the immediate hypersensitivity, the antibody mediated, the passively transferred from that one host to the another host, the transfer the serum antibody மூலம். So the desensitization can be easily done by that small dose for allergens. It inhibited by that antihistamine. நம்ம அலர்ஜி வந்தாலே உங்களுக்கு தெரியும் antihistamine. ஹிஸ்டமைன் நீங்க அலர்ஜி டேப்லெட்டை பாருங்களேன், நீங்க வீட்டுல ஏதாவது அலர்ஜி டேப்லெட் இருந்தா அதுல என்ன கெமிக்கல் காம்போசிஷன் இருக்குன்னா இதான் இருக்கும், ஹிஸ்டமைன், ஆன்டிஹிஸ்டமைன் தான் இருக்கும். இந்த ட்ரக்ஸ் சரியா, இதுல மாதிரி நிறைய இருக்கு. அது மாதிரி இதுல ஆர்த்தக்ஸ் ரியாக்ஷன், எக்ஸப்ட் தட் ஆர்த்தக்ஸ் ரியாக்ஷன் சொல்றாங்க இதுல இம்மிடியட். அடுத்தது டிலைடு ஹைப்பர் சென்சிட்டிவிட்டி, ரெண்டாவது கேட்டகரி. அப்ப இது எப்படின்னா the immune reaction manifested the slowly after 24 hours to 72 hours. இதான் சார் மேட்ரு. இதுல என்ன பண்ணி பார்த்தீங்களா, ரேபிட்லி, இங்க என்ன போட்டிருப்பாங்க, ஸ்லோலி. சார் எக்ஸ்கியூஸ் சார். எஸ் சொல்லுங்க சார். சார் இந்த இன்ஃப்ளமேட்டரி பேரியர்ஸ்ல ஆன்டி ஹிஸ்டமின் சொன்னீங்க, செரட்டோனின் கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம் சார்? சொல்லலாம், செரட்டோனின் சொல்லலாம், ஆன்டி ஹிஸ்டமின், ஆன்டி செரட்டோனின், இதெல்லாம் வந்து ட்ரக்ஸ் அந்த நம்ம அலர்ஜில இருந்து தடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான பொருட்கள். சொல்லலாம் சார், செரட்டோனின் சொல்லலாம். ரைட், ஓகே சார், ஓகே சார். இங்க வருங்க, இது ரேபிடா வந்துடும், ரேபிடாவே போயிடும். இது வந்து ஸ்லோவா வரும். அதான் சொன்ன பாத்தீங்களா, எவ்வளவு 24 hours to 72 hours வரைக்கும் இந்த ரியாக்ஷன் நடந்து முடியிருக்கிறது எடுத்துக்கிறோம். ஐ திங்க் பேஜ் நம்பர் 71ல ஒரு சின்ன டயக்ராம் மாதிரி கொடுத்துருக்கேன், அதுல நீங்க பார்த்தால் தெரியும். சரியா, இதுதான் டிலைடு. நல்லா மைண்ட்ல வச்சுக்கோங்க. டிலைட் அப்படின்னு சொன்னாவே வெரி குட் எக்ஸாம்பிள் என்ன ஞாபகம் வரும்னா மாண்டக்ஸ் ரியாக்ஷன். இப்படி சொன்ன உடனே உங்களுக்கு என்ன ஞாபகம், இந்த இது மாண்டக்ஸ் ரியாக்ஷன் சொன்ன உடனே உங்களுக்கு என்ன ஞாபகம் வரும்னு அதே சொல்லிடுறேன். டிபி ஞாபகம் வரணும், டியூபர்குலின், டிபி, டியூபர்குலோசிஸ். சார் ஒருத்தருக்கு ஒண்ணு இல்லை, இது நம்மளாம் டெஸ்ட் பண்ணணும் சார், இல்லை தவறு கிடையாது. இப்ப நம்மளுக்கு டிபி இருக்கா இல்லையான டாக்டர்கிட்ட போன உடனே கையில என்ன செய்வாங்க தெரியுமா, இந்த மாண்டக்ஸ் ரியாக்ஷன் சொல்லிட்டு தான் ஒரு சின்ன, அதுக்கான ஒரு நிறைய டீட்டெயில் டெக்னிக்கலா நான் சொல்ல விரும்பல. சரியா, அந்த மாண்டக்ஸ் ரியாக்ஷனை வந்து அப்டைன் தி இன்ஜெக்ஷன் ஆஃப் டியூபுலின் இன்டு தி ஸ்கின்ல போடுவாங்க. அது எப்படி ரியாக்ஷன் எப்படி இருக்குது, அதுல பேஜ் நம்பர் 71ல ஒரு டயக்ராம் கொடுத்துருக்கேன் பாருங்க. சோ அதான் அந்த ரியாக்ஷன் அந்த இடத்த மட்டும் சிவப்பாகி அலர்ஜி வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் சார், மீட் பண்ணுங்க. அலர்ஜி அவர் டாக்டர் என்ன சொல்லுவாரு தெரியுமா, நீங்க அந்த இன்ஜெக்ஷன் போட்டு, இன்ஜெக்ஷன் மீன்ஸ் அந்த கெமிக்கல் உள்ள செலுத்திட்டு நீங்க ஒரு நாள் கழிச்சு வாங்க அப்படின்னு சொல்லிடுவாரு. ஏன்னா அந்த ரியாக்ஷன் நடக்கிறதுக்கு இது வந்து ஸ்லோவா தான் நடக்கும். அது டிலைடு ஹைப்பர் சென்சிட்டிவிட்டி. சிம்பிளா அதே போல அந்த தண்ணி கூட படாம 24 hours பாத்துக்க சொல்லுவாங்க சார். அது எஸ், அது சொல்லுவாங்க. அது ஸ்கெட்ச்ல மார்க் பண்ணி கொடுத்துருவாங்க, அந்த மார்க் பண்ணிருப்பாங்க. எஸ், கரெக்ட். ஒரு லேப்ல. ஆமா சார், பண்ணுவாங்க சார், பண்ணுவாங்க. அது நம்ம அந்த ரெட்னஸ்ஸா அதுல அலர்ஜி வந்தாலும் நம்மளே கண்டுபிடிச்சிடலாம் 24 hours. அது நம்ம அந்த இடத்துல அலர்ஜி வருதா வரலையானா திரும்ப டாக்டர் பார்த்தோம்னா நம்மளும் கண்டுபிடிச்சிடலாம் அந்த இடத்துல எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. சரி, ரைட்டு. அப்ப அதை வச்சு நம்ம டிபி இருக்கா இல்லையான்னு கண்டுபிடிச்சிருவாங்க சார். அதெல்லாம் ரொம்ப நம்மளுக்கு ரொம்ப அனலைஸ் பண்ண வேண்டாம், சிம்பிளா ஞாபகம் வச்சுக்கோங்க. டிலை ஹைப்பர் சென்சிட்டிவிட்டி அது வந்து மாண்டக்ஸ் ரியாக்ஷன், அதை என்னக்கு ரிலேட்டடு, டிபி ரிலேட்டட், அவ்வளவுதான் முடிஞ்சு. இது ஸ்லோலா நடக்கவும் லாங் லாஸ்ட் இருக்கக்கூடியது 24 hours to 72 hours இந்த இது நடக்கும், முடிஞ்சு. நம்மளுக்கு தேவை வாட்ஸ் டிஃபரண்ட் பிட்வீன் தி டிலைட் அண்ட் இம்மிடியட் ஹைப்பர் சென்சிட்டிவிட்டி எழுத போறது கிடையாது, எம்சிக்யூ தான். அதான் ஸ்மார்ட் ஒர்க், அதை எக்ஸாம் பாயிண்டா பார்த்துட்டு போயிட்டே இருக்கணும். சரியா, இதுல வந்து ரியாக்ஷன் அப்பியர் இன் தட் 20 to 48 hours நடக்கும். இந்த ரியாக்ஷன் கேரக்டர்ஸ் எரித்திமா அண்ட் இண்டூரேஷன் சொல்லுவோம். எரித்திமானா ஒரு மாதிரி சிவப்பா மாறும் சார், அந்த இடம் வந்து இப்படி சிவப்பா மாறும். நெக்ஸ்ட் அரிப்பு இருக்கும். நம்ம பாருங்க, இந்த அலர்ஜின்னு சொன்னாவே அப்படியே அரிச்சுட்டே இருக்கும், உங்களுக்கே தெரியும். ஒரே இடத்துல நம்ம சொரிஞ்சிட்டே இருப்பாங்க. சரியா, அது வந்து அலர்ஜின்னு சொல்லக்கூடியது. சரி, இதெல்லாம் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஃபீச்சர் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த இம்யூன் ரெஸ்பான்ஸ் ஸ்லோலி அண்ட் லாஸ்ட் லாங். inflammatory response after the 24 hours to 48 hours நடக்கும். The erythema and the induration and the lymphocytes, the infiltration சொல்லக்கூடியது. So it involved that reaction between that antigen and T cell. இதுதான் சார் அடுத்த பாயிண்ட், எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ வெரி இம்பார்ட்டன்ட். இங்க என்ன சொன்னேன், immediate type of hypersensitivity
it's handled by B cell. Delayed type of hypersensitivity, it's handled by T cell. இன்னி PG ல கேட்காத ஏரியா இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? முக்கியமான கொஸ்டின். அப்ப இது என்ன மீனிங்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அப்ப இது என்ன மீனிங்? செல் மீடியேட்டட் இம்யூனிட்டி. இது என்ன மீனிங்? ஆன்டிபாடி ஆர் ஹியூமரல் மீடியேட்டட் இம்யூனிட்டி. எது? இம்மிடியேட் டிலைடு. இப்படிதான் கொஸ்டினா வரலாம். ஞாபகம் வச்சுக்கோங்க. Desensitizing, it can be used to easily to done by the drugs. And suppose வந்து ஏதாவது அலர்ஜினா உடனே அதை சரி பண்ணிடுவாங்க. அதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் கிடையாது. சரி, அலர்ஜி இருந்தா. ரைட். ஸோ these are the important points regarding the. ஸோ இப்போ கொஸ்டின் கேட்டா ஹைப்பர் சென்சிட்டிவ்ல இந்த ரெண்டுல ஒரு கொஸ்டின் வரலாம் சார். இம்மிடியேட்ல வரலாம், டிலைடுல வரலாம். இல்ல இதுல கொஸ்டின் கேட்கல அப்படின்னு சொன்னா அடுத்த கொஸ்டின் எங்கன்னு கேட்டா ரெண்டாவது டைப். ஏன்னா ரெண்டு கேட்டகரி சொன்னேன் ஹைப்பர் சென்சிட்டிவிட்டி. சரியா? அதுல இப்ப நம்ம ஒண்ணு இல்ல, இம்மிடியேட் டிலைட தான் இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலா நம்ம பாக்குறோம். சரியா? அதுல வந்து இம்மிடியேட் டைப் இதுல எழுதியிருப்பேன். ஒரு நிமிஷம். கவனிங்க, இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின். இம்மிடியேட் டைப் பாத்தீங்களா? இம்மிடியேட் டைப் அப்படின்னு சொன்னா எதுலாம் இம்மிடியேட் டைப்னா இங்க பாருங்க. டைப் 1 இந்த இங்க கீழே ரெட் கலர்ல மென்ஷன் பண்ணிருக்கேன். டைப் 1, டைப் 2, டைப் 3, டைப் 5. இதுதான் சார் கொஸ்டின். ரொம்ப முக்கியமான கொஸ்டின். எது? இம்மிடியேட். அப்ப டிலைடுன்னு எது சார் கேட்டா டைப் 4 மட்டும் தான் டிலைடு. டைப் 4 மட்டும் தான் டிலைடு. இப்ப டைப் 1, டைப் 2, டைப் 3, டைப் 5 எது? இம்மிடியேட். டைப் 4 வந்து எது? டிலைடு. இதுல கொஸ்டின் சப்போஸ் இந்த பேசிக்கா கேட்கலாம், அடுத்து ஒவ்வொன்றையும் தனித்தனியா கேட்பாங்க. சரியா? சோ இதுல டைப் 1 நான் ரொம்ப டீட்டெயிலா பின்னாடி சொல்றேன். சில டெக்னிக்கல் டேர்ம் மட்டும் தெரிஞ்சுக்கணும். டைப் 1 சொன்னாவே அனஃபைலாக்டிக் ஹைப்பர் சென்சிட்டிவிட்டி ஞாபகம் வச்சுக்கணும். டைப் 2னா ஆன்டிபாடி டிபெண்டன்ட் சைட்டோடாக்சிக் ஹைப்பர் சென்சிட்டிவிட்டி. டைப் 3னா காம்ப்ளெக்ஸ் மீடியேட்டட் ஹைப்பர் சென்சிட்டிவிட்டி. டைப் 5னா ஸ்டிமுலேட்டரி ஹைப்பர் சென்சிட்டிவிட்டி. சரியா? சோ இதுல வந்து டைப் 4னா நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். டைப் 4னா எதுக்கு ரிலேட்டடு? டி செல். அப்புறம் என்னதாங்க? செல் மீடியேட்டடு. அது மாதிரி டைப் 2ல நான் ஏற்கனவே பி செல் சொல்லிட்டேன். அப்ப அங்க ஏற்கனவே ஆன்டிபாடி மீடியேட்டடு வந்துச்சு. சரியா? இது மட்டும் தனியா டிஃப்ரெண்டா இருக்கிற மாதிரி இந்த கொஸ்டின் வர்றதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்கு. ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? சோ இதுதான் உள்ள விஷயங்கள். இதுல அந்த கிளாசிபிகேஷன் பேஸ்ட் ஆன் த டிஃப்ரெண்ட் மெக்கானிசம் ஆஃப் த பேத்தோஜன்ல அதுல மெயினா வந்து ஒரு 5 டைப் சொல்றோம். அந்த 5 டைப்ல தான் அடுத்தது கொஸ்டின் வர்றதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கு. நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் நானு. சரியா? இந்த இதுவும் டைப் 1, டைப் 2, டைப் 4 சொல்லியிருக்கு. இதை விட இந்த டிஸ்பிளே உள்ளது கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் நீட்டா இருக்கும். So the classification based on the different mechanism and the pathogens. இதுல வந்து Combe and Gill is a proposed the 5 types of the hypersensitivity based on the different mechanism of pathogens. அந்த pathogen எப்படி நடக்குது அதை வச்சுதான் என்ன செய்யணும், இத 5 டைப்பா வந்து பிரிக்கிறாங்க. ஓகேவா? ரைட். ஸோ இது 5 டைப் நடத்த இதே ஒரு 1/2 an hour ஆகும். அவ இன்னைக்கு இது நடத்தினா ரொம்ப டயத்துக்குள்ள முடிக்க முடியாது. சரியா? அவ இதை வந்து நெக்ஸ்ட் கிளாஸ்ல வேணா பார்த்துக்கலாம். ஏன்னா டைப் 1 இது ஆரம்பிச்சா ஃபுல்லா கம்ப்ளீட்டா அந்த 5 டைப்பையும் சொன்னா தான் உங்களுக்கு கம்பேரிட்டிவா சொன்னா தான் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ எப்படி வரும். ஏன்னா 2019ல இதுல ஒரு கொஸ்டின் வந்தது. 2019 போன வருஷம் கேட்கல. சரி, ஆனா எனிவே கண்டிப்பா கொஸ்டின் வரும். போன வருஷம் கேட்கல, ஆனா 2019ல ஒரு கொஸ்டின் வந்தது. சரியா? அப்ப வந்து நானு சும்மா டைப் 1 மட்டும் நடத்திட்டு மீதி டைப் 2 நடத்திட்டு இல்ல மீதி அடுத்த நடத்தினா கொஞ்சம் உங்களுக்கு ஒரு இன்கம்ப்ளீட்டா இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க. ஏன்னா ஒரு 5 டைப்பை நடத்திட்டு ஒவ்வொன்றிலையும் எது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் இம்பார்ட்டன்ட், எது கம்பேரிட்டிவா எப்படி வரும், அது நான் அப்படி சொல்லி கொடுத்தாதான் உங்களுக்கு டிஆர்பிக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அது சொல்லணும்னா நான் மினிமம் அது ஒரு 1/2 an hour இட் வில் டேக் தட். சரியா? ஸோ அப்போ டைம் ஆகுற வகை நான் அதை மட்டும் நான் நெக்ஸ்ட் கிளாஸ் பார்த்துக்கலாம். ஒன்றும் பிரச்சனை கிடையாது. டைப். ஸோ இப்போ ஹைப்பர் சென்சிட்டிவிட்டி அடுத்தது நம்ம இது முடிஞ்சோடனே அடுத்தது எய்ட்ஸ் இருக்கு சார். எய்ட்ஸ். சரியா? எய்ட்ஸ் அது இம்யூனோ டெஃபிஷியன்சி டிசீஸ். அதே மாதிரி அடுத்த லாஸ்ட் டாபிக் வந்து நம்ம இம்யூனோ டெஃபிஷியன்சி, கான்ஜெனிட்டல் இம்யூனோ டெஃபிஷியன்சி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாபிக் இருக்குது. சரியா? அவ்வளவுதான், வேற ஒன்றும் பெரிய இது கிடையாது. ஹைப்பர் சென்சிட்டிவிட்டி ரொம்ப முக்கியமான ஏரியா. அவ இதை நெக்ஸ்ட் கிளாஸ்ல
நான் ஆக்சுவலா வந்து இன்னைக்கு ஹைப்பர் சென்சிட்டிவிட்டி முடிக்கணும் அந்த எய்ம்ல தான் வந்தேன். ஒரு 10 அது எப்படி இன்னைக்கு 15 to 20 நிமிஷம் உங்களுக்கு அட்வைஸாவே நம்ம டெஸ்ட் எப்படி எழுதணும், அது மாதிரி எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், அதுல கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ண வகை இங்க நான் சொன்ன டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ண டார்கெட்டை முடிக்க முடியல. பரவாயில்ல, அந்த ஒரு 15 to 20 மினிட்ஸ் வந்து நான் எப்படி படிக்க சொன்னனோ அதை நீங்க கொஞ்சம் நல்லா படிங்க. ஏன்னா நான் திரும்ப சொல்ற விஷயங்கள் இதுதான். டயத்தை வேஸ்ட் பண்ணாதீங்க, நல்லா படிங்க. இந்த மே மாசம் நீங்க பிளான் பண்ணிக்கோங்க. குழந்தைகள் இருக்கலாம், இல்லைன்னா நீங்க யாராவது உங்க வீட்டுல, நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், இதை சில்ட்ரன்ஸ் இருந்தா யாராவது ஒருத்தர் கேர் எடுக்கிற மாதிரி உங்க வீட்டுக்கே கூட்டுவாங்க. இல்லைன்னா ஏதாவது ஒரு வீட்டுல போய் விட்டுருங்க. யாராவது பக்கத்து வீட்டுல விட்டுறாதீங்க. உங்க அம்மா வீட்லயோ இல்ல உங்க ரிலேட்டிவ் யாராவது ஏதோ விட்டு நீங்க படிக்கிறது தவிர வேற எந்த வேலையும் பார்க்கக்கூடாது. அவ்வளவுதான் நான் திரும்ப திரும்ப சொல்றது. சரியா? ஏன்னா எப்ப வேணா மேனா ஜூன், என்னோட கெஸ்ட் ஜூன் தான். ஜூன்ல நோட்டிபிகேஷன் வரலாம். அதுக்கு முன்னாடி சிலபஸ் மாறினா அதை பத்தி கவலைப்பட வேண்டாம். என்ன சிலபஸ் படிக்கிறீங்களோ அதை படிச்சுட்டே இருங்க. என்ன மாறுதோ அதை நம்ம அடுத்து நான் ஃபுல்லாவே உங்களுக்கு அது என்னவோ நான் எடுத்து கொடுத்துருவேன். அதை பத்தி நீங்க ஒரி பண்ண வேண்டாம். சரியா? ஜஸ்ட் படிங்க, ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுங்க. ஒரு தடவை தான் படிக்க போறீங்க. ஒரு தடவை படிச்சுட்டு அடுத்த லைஃப் லாங்கா படிக்க வேண்டாம். லைஃப் லாங்கா. மற்றபடி நீங்க வந்து இது என்ன சொல்றதுன்னா, ஒரு கம்ப்யூட்டர் ஃபீல்டு, ஒரு ஐடி ஃபீல்டுன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க எல்லாம் யோசிச்சுப்பாங்க, ஐடி ஃபீல்டுல அவங்க அப்டேட் பண்ணிட்டே இருக்கணும் சார். அவங்கள ஒவ்வொரு நாளும் அப்டேட் பண்ணணும். இல்லைன்னா அவுடேட் ஆயிருக்குங்க, தூக்கிடுவாங்க. அண்ணனே அந்த வாரத்துல அந்த நாளைக்கு என்ன அவங்களுக்கு சாஃப்ட்வேர் அப்டேட் ஆகுதோ அதே மாதிரி அவங்களும் அப்டேட் ஆகிட்டே இருந்தாதான் அந்த சீட்ல அவங்க உட்கார முடியும். ஆனா நம்ம ஃபீல்டு அப்படி கிடையாது சார். நான் ஓப்பனா சொல்றேன். நீங்க ஒரு தடவை டிஆர்பி படிச்சுட்டா லைஃப் லாங் நீங்க படிச்சதை வச்சே ஓட்டிட்டு போயிடலாம் சார். ரிட்டையர்ட் ஆகிற வரைக்கும் ஓட்டிட்டு போயிடலாம் சார். திரும்ப திரும்ப சொல்றதுதான். இப்ப பாருங்க, லாஸ்ட் இந்த சரி கொஞ்சம் எக்ஸிட் ஆக வேண்டாம். சில விஷயங்கள் வந்து ரெக்கார்டை க்ளோஸ் பண்ணிடுறேன். ஓகே, இன்னைக்கு இதோட கிளாஸ் முடியுது. நெக்ஸ்ட் கிளாஸ் நாளைக்கும் கிளாஸ் உண்டு சார். அந்த கிளாஸை வந்து நான் நெக்ஸ்ட் கிளாஸை அந்த அலர்ஜி ரிலேட்டடா உங்களுக்கு கண்டினியூ பண்றேன். சரியா?